அத்தியாயம் 69. காரின் பின் சீட்டில் மயங்கி இருந்த கவியை உணர்ச்சி துடைத்த முகத்தோடு சிறிது நேரம் உற்று பார்த்த ஆத்வி அவளது பர்சில் இருந்த வீட்டு சாவியை எடுத்து கதவை திறந்துவிட்டு அவளை தூக்கி கொண்டு உள்ளே சென்றவன் அங்கு சுற்றி முற்றி மெத்தையை தேட 2 பிளாஸ்டிக் இருக்கைகள் மட்டுமே இருக்கவும் ஏற்கனவே கீழே விரித்து கிடந்த பாயில் கவியை கிடத்தியவன் அந்த சிறிய வீட்டை சுற்றிலும் பார்த்துவிட்டு அமைதியாக அவள் அருகில் அமர்ந்து தன்னவளின் வீங்கி சிவந்த பொலிவிழந்த முகத்தையே வெறுமையாக பார்த்திருந்தான். எத்தனை நாள் ஆனது தன்னவள் முகம் பார்த்து. தன்னை பார்த்ததும் அவள் முகத்தில் தெரிந்த அந்த பரவசத்தை சரியாக உள்வாங்கிக் கொண்ட பின்தான் ஆத்திரம் தாழாமல் அடித்தது. ஐவிரல் பதிந்த அவள் பஞ்சு கண்டம் வருடி அங்கேயே முத்தம் ஒன்றும் வைத்தவனுக்கு அவளை தேடி அலைய பெரிதாக ஒன்றும் நேரம் எடுக்கவில்லை. அவள் சென்ற தேதி நேரம் கணக்கிட்டு பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தில் உள்ள சிசிடிவியில் பார்த்து அவள் எங்கே சென்று இருக்கிறாள் என்று அறிந்து கொண்டவன் கவி இந்த ஸ்டேஷனில் இறங்கினாள், அதன் பின் எங்கு சென்றிருப்பாள் என்றெல்லாம் போலீஸ் உதவியோடு கண்டுபிடித்து சரியாக தன்னவளிடம் வந்துவிட்டான். மெல்ல மெல்ல மயக்கம் தெளிந்து கண் திறந்து எழுந்த கவி கணவனை கண்டதும் கலவையான உணர்ச்சிகளின் வெளிப்படுத்தியவளாக மாலை மாலையாக கண்ணீர் அனுப மாமா என தன்னவனை பாய்ந்து அணைத்து கொண்டு கதறி அழ இறுகிய பாறையாக இருந்தானே தவிர்த்து திரும்ப அவளை அணைக்கவும் இல்லை, விளக்கவும் இல்லை. மாமா, தப்பு பண்ணிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. அந்த நேரத்தில் எனக்கு என்ன முடிவை எடுக்கிறதுனே தெரியல மாமா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். என்னை வெறுத்து மட்டும் ஒதுக்கிடாதீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு வந்து ஒரு நாள் கூட நானும் நிம்மதியாக இல்லை மாமா. கவி அவன் கழுத்தில் புதைந்து கதற இறுக்கமாக கண்மூடிக்கொண்டு தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டான். ஆத்வி, என்கிட்ட பேச மாட்டீங்களா மாமா? அவன் கழுத்தில் இருந்து முகத்தை எடுத்து தன்னவன் முகம் பார்த்து வெம்மலோடு வினவ சட்டென கண்களை திறந்தவன் அவளிடம் எதுவும் பேசாமல் வேகமாக அவ்விடம் விட்டு எழுந்து வெளியே இருந்த திண்ணையில் சென்று அமர்ந்து கொண்டான். அவன் எழுந்து சென்ற வேகத்தை கண்டு திகைத்து போன கவி தடுமாற்றமாக எழுந்து வெளியே வர தூணை விடவும் மிக இறுக்கமாக இருந்தான் ஆத்வி. மாமா ப்ளீஸ், என் மேலே கோவம் இருந்தா நாளை அடி கூட அடிச்சிடுங்க, ஆனால் கோச்சுக்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. துடைக்க துடைக்க கண்ணீர் பெருக்க தேம்பி அழுதாள் பாவை. தீட்சண்ய விழியால் மௌனமாக அவளை கண்டானே தவிர அவளிடம் ஒரு வார்த்தை பேசவில்லை அவன். கல் நெஞ்சக்காரியாக அவள் எடுத்த முடிவுக்கு அவனும் கல் நெஞ்சக்காரனாக மாறியதில் தவறேதும் இல்லையே. வெகு நாட்கள் ஆனது தன்னவனின் கோவ முகம் கண்டு. இப்போது மீண்டும் அந்த கோவத்தை கண்டு உள்ளுக்குள் கிளி பரவினாலும் தான் செய்த வேலைக்கு தன்னை கொள்ளாமல் விட்டு வைத்து வேடிக்கை பார்ப்பதே பெரிது என நினைத்தவளுக்கு மேலும் பயத்தை கிளப்பி இருந்தது அவன் தந்தையாக போகும் விடயத்தை எப்படி சொல்வது என்றதில். கால்கள் ஆட்டம் கண்டிட செக்க செவையில் என கோவத்தில் சிவந்திருந்த அவன் முகம் பார்க்க பார்க்க அச்சத்தில் மயக்கம் வருவது போலானது. மாமா, திக்கி திணறியவளுக்கு அடுத்த வார்த்தை வருவேனா என்றது அவன் கோவ விழியில். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அவன் அகோர பார்வையாள், இவள் நடுங்கும் பார்வையாள். பா, எவ்வளோ கோவம்! விட்ட பார்வையாலே பஸ்மமாக்கிடுவாரு போலையே. இன்னும் குழந்தை விஷயம் தெரிஞ்சா என்னென்ன பண்ணுவாரோ பாவமாக நினைத்து தைரியத்தை திரட்டி கொண்டவளாக, இப்படி கோவமா இருக்கதா இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்தீங்களா மாமா? அதான் வந்ததும் உங்கள் மொத்த கோவத்தையும் பலார் பலார்னு 2 விட்டு என் கண்ணத்தில் காட்டிட்டீங்களே, பாருங்க இன்னும் வலி விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது. பாவமாக கூறியபடியே சட்டென அவன் மடியில் அமர்ந்து கொண்ட கவி தன்னவன் வலிய கரங்களை எடுத்து தன் வயிற்றோடு கட்டி கொண்டவளாக தனது தாய்மையை அவனுக்கு உணர்த்த நினைக்க 3 மாதங்களில் நிறைவடைந்திருந்த தட்டை வயிற்றில் எங்கனம் அவன் மகவை உணர்வது என்று சலிப்போடு அவளை நகர்த்திவிட்டு அவன் எழப்போக, இப்போ மட்டும் நீங்கள் எழுந்தீங்க, அப்புறம் நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன் சொல்லிட்டேன். மூக்கை சுருக்கி கவி கோபம் கொள்ள, இது என்னடா புது கதையாக இருக்கு? இவ பண்ண வேலைக்கு நான் தானே கோவமாக இருக்கணும், இவன் ஏன் இப்படி துள்றா? எல்லாம் என் நேரம், லூஸை கட்டிக்கிட்டு லோல் படணும்னு அந்த அசோக் டாகு எந்த நேரத்தில் வாயை வச்சானோ அப்படியே அவன் வாய்க்கு பழிச்சு போச்சு. ஒவ்வொரு நாளும் இவளோட மல்லு கட்ட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அசோக்கை மனதுக்குள் வருத்தெடுத்து கொண்ட கவியை கோபம் குறையாமல் உரைத்த ஆத்வி, ஏய், முதல்ல என் மேலே இருந்து எந்திரடி. நான் என்ன உன் கூட செல்லம் கொஞ்சம் ஜாலியாக சிரித்து பேசி உன்னை கையோட கூட்டிகிட்டு போய் குடும்பம் நடத்த வந்தேன்னு நினச்சியா? என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போனவளை
திரும்பவும் உருகி நேசிச்சு என் அன்பை நானே கொச்சப்படுத்திக்க மாட்டேன். அதுக்கான தகுதி எல்லாம் உனக்கு துணியும் இல்லடி. கூட இருந்து கழுத்தறுத்துட்டு போனவளுக்கு பேர் என்ன தெரியுமா? நர நரவென அவன் பற்களை கடிக்க தன்னவன் பேச்சில் கூனி குறுகியவள். அவன் முகம் காணாது மௌனமாக கண்ணீர் விட்ட கவி அடுத்து அவன் சொன்ன வார்த்தையில் முகத்தை மூடி சத்தம் போட்டு அழுத கவி, ஐயோ மாமா ப்ளீஸ் அப்படி மட்டும் சொல்லாதீங்க. என்னால் தாங்கிக்க முடியல. நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். அதுக்காக இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க மாமா. இதுக்கு நீங்க எனக்கு கொன்னே போட்டுடலாம். நெஞ்சை பிடித்து கொண்டு கதறி அழ சலனமின்றி அவளை அழுத்தமாக பார்த்தான். இந்த லெட்டர்ல எழுதியிருக்கியே, இதுக்கு என்னடி அர்த்தம்? அவ்வளோ சீப்பா என்னை நினச்சிட்டல? எப்படி உங்களை மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகியோட என்னால் வாழ முடியாதா? வேதனை மறைத்து நக்கலாக சிரித்தவன், நான் துரோகினா? அப்போ நீ யாரு? கட்டண புருஷனை வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடி வந்தவ நீ மட்டும் எப்படி எவனையும் பார்க்காம ஒழுக்கமாக இருந்திருப்பேன்னு நான் நம்புறது? எல்லலாக புருவம் ஏற்றி இறக்கி, எங்க நீ மட்டும் எனக்கு தான் உண்மையாக வாழ்ந்தேன்னு நிரூபிச்சு காட்டு பார்ப்போம் என்றதும் தலையில் அடித்து கொண்டு கதறிய கவி, போதும் மாமா, இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க. அப்படியே நெஞ்சு வெடிச்சு சாகுற வழி வருது. நான் எப்பவும் உங்களை ஒருத்தருக்காக மட்டும்தான் உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கேன், வாழ்வேன். உங்களை தவிர வேற யாரையும் விளையாட்டுக்கு கூட நினைச்சது இல்லை மாமா. ப்ளீஸ் என் மேலே இப்படி ஒரு பழிய போட்டு என் பெண்மையை கலங்கப்படுத்தாதீங்க என்றவளை அடிபட்ட பார்வை பார்த்தவன் கண்களும் கலங்கியது. உன்னை ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே இப்படி துடிச்சு போறியே. ஒவ்வொரு முறையும் நீ என்னை இப்படி தானடி சந்தேகப்பட்டு அசிங்கப்படுத்துவ. நான் எப்படி உள்ளுக்குள்ள துடிச்சிருப்பேன்னு ஒரு முறையாவது நீ யோசிச்சிருப்பியா? ஆம்பளைங்கன்னா என்ன சொன்னாலும் ஜடம் போல கடந்து போயிடுவாங்கன்னு நினைப்பா என்ன? எங்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குடி. ஒவ்வொரு முறையும் நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வார்த்தையால் என்னை குத்தி கிழிப்பியே. அப்போல்லாம் நான் அடைஞ்ச வேதனை என்னன்னு உனக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. கவலைப்படாத, நீ எனக்கு கொடுத்த வேதனையை என்னைக்கும் நான் உனக்கு திருப்பி தர மாட்டேன். என் மனைவி பவித்திரமானவன்னு எனக்கு தெரியும். அவள் குழந்தை மனசை பற்றியும் எனக்கு தெரியும். ஆனால் அவளுக்கு தான் என் மேலே நம்பிக்கையே இருந்ததில்லை. இறுகிய குரலில் தனது மொத்த வேதனையையும் சொல்லி முடிக்க இருதயம் இரண்டாக பிளக்கும் ரண வலியோடு தாவி தன்னவன் முகம் முழுக்க கண்ணீர் முத்தம் வைத்த கவி, எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா, உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆரம்பத்தில் உங்களை நான் புரிஞ்சுக்காதது நிஜம்தான். ஆனா அன்னைக்கு என்கிட்ட நீங்க கோச்சுக்கிட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். என் புருஷன் என்னைக்கும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாருன்னு முழுசா உங்களை நம்ப தொடங்கிட்டேன் மாமா. அப்புறம் ஒரு நாள் நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி மண்டபத்தில் நடந்த எல்லாத்தையும் சுவாதி என்கிட்ட சொன்ன பிறகுதான் இத்தனை நாளும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க மனசை நோகடிச்சதுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டேன். இனிமே எக்காரணம் கொண்டும் உங்களை தப்பா நினைக்க கூடாதுன்னு உறுதியா இருந்தேன். எனக்காக தான் ஹரிதாவை வீட்டை விட்டு அனுப்பினீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஆனா தடுமாற்றமாக நிறுத்தி அவனை விட்டு பிரியவும், அந்த தீபக் உன்னை மிரட்டினதோ அந்த நாய்க்கு பயந்து என்னை விட்டு பிரிஞ்சு வந்துட்ட, அப்படி தானே என்றதும் வெடுக்கென அதிர்ந்து பார்த்தாள் கவி. கவி எங்கு சென்றாலும் அவளோடு அவளுக்கு தெரியாமலே ஆத்மியின் பாடிகார்ட்ஸ் செல்வதும் வழக்கம். அன்று மருத்துவமனை சென்ற போதும் அவளோடு பாடிகார்ட்ஸ் சென்றனர். ஆனால் அவள் எதற்காக சென்று இருக்கிறாள் என்றெல்லாம் அவர்களுக்கு ஆராயும் வேலையை ஆத்வி கொடுத்திருக்கவில்லை. பாதுகாப்புக்காக மட்டுமே அவர்கள். கோவில் சென்று சுவாமியை மன மகிழ்ச்சியோடு தரிசித்து வந்த கவியை வீல்சேரில் வந்த தீபக் வழிமறித்து நின்றான். பராக்காக அவ்வழியாக சென்றவன் கவியை யதார்த்தமாக கண்டதும் சட்டென தோன்றிய திட்டத்தோடு அவளுக்காக காத்திருந்தான் தீபக். கவி அவன் யார் என்பது போல் புரியாமல் விழித்திருக்க பாடிகார்ட்ஸ் மறைமுறமாக வந்திருப்பதை கண்டு கொண்ட தீபக்கினால் கவியை ஒன்றும் செய்ய முடியாத நிலை. கவியை ஏதாவது செய்ய நினைத்தாலும் அவன் உயிர் கொடூரமாக போவது உறுதி என்பதால், ஹலோ மேடம், நான் யாருன்னு தெரியுதா? கையில் துப்பாக்கியோடு தன்னையே குறுகுறுவென பார்த்திருக்கும் பாடிகார்ட்ஸை ஒரு கண்ணால் பார்த்தபடி கேட்க கவியோ விழித்து நின்றாள் புரியாமல். உங்களைத்தான் மேடம், என்னை யாருன்னு தெரியுதா? சற்று குரல் உயர்த்த அவள் காதில்தான் விழவில்லை போலும். சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு சன்னதியில் அமர்ந்து இருந்தவள் அங்கு தாய் தந்தையோடு விளையாடி கொண்டிருந்த 1 வயது குழந்தையை தூக்கி ஆசையாக கொஞ்சியதில் குழந்தையின் பிஞ்சு கைப்பட்டு அவள் செவிக்கருவி காதில் இருந்து விழுந்ததை கவனிக்கவில்லை கவி. வழிவிடுங்க சார், நான் போகணும்
ஏய், உன்கிட்ட தான் கத்திக்கிட்டு இருக்கேன், கேக்குதா இல்லையா? மூன்றாவது முறை அவன் கை நீட்டி கத்த, சார், கால் உடஞ்சாலும் பார்க்க நல்லா படிச்ச ஒரு மாதிரி டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி நல்லா தானே இருக்கீங்க. எதுக்காக இப்படி கோவிலுக்குள்ளே வரவங்களை வழிமறித்து பிச்சை எடுக்கிறீங்க? இனிமே பிச்சை எடுக்கிறத விட்டுட்டு ஏதாவது கிடைக்கிற நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிட்ற வழியை பாருங்க என்றவளை அவன் வெறியாக முறைக்க பாடிகார்ட்ஸ் ஒவ்வொருவராக அவனை வட்டமடிக்க துவங்கிவிட்டனர். ஆத்வியை கொல்லாமல் தன் உயிர் போகக்கூடாது என்ற உறுதியில் இருந்தவன், ஏய் செவிடு, நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை, நீ தான் செவிடு. பேசினதையே திரும்ப திரும்ப பேசுற, முதல்ல நான் சொல்றத கேளு. மீண்டும் அவன் கை நீட்டி கத்தவும் சலிப்பாக அவனை கண்டவளாக நீட்டிய கையில் 5 ரூபாய் சில்லறையை போட்ட கவி, அதான் காசை போட்டுட்டேனே, இப்ப வழிய விடு என்றதும் கையில் இருந்த சில்லறையோடு இறுக்கமாக கைகளை மூடியவன், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செய்கிறேன்டி செவிடு. இருந்தாலும் ஆத்வி, உன் நிலைமை ரொம்ப மோசம்டா. நக்கலாக நினைத்த தீபக், ஏய், உன் மிஷினை எடுத்து காதில் மாட்டு. செய்கை செய்யவும் புரிந்து கொண்டு மிஷினை காதில் மாட்டியதுதான் தாமதம். இங்க பாரு, நான் தீபக், உன் புருஷனோட பரம எதிரி. அவனை அழிக்க நேரம் பார்த்து காத்திருக்கிற யமன். அவன் உயிரும் அவன் குடும்பத்து உயிரும் காப்பாற்ற நினச்சா நீ அவனை விட்டு போகணும். இல்லை, போக மாட்டேன்னு ஓவரா பிகு பண்ணா உன் மாமியார் வீடு வெடிச்சு செதறும். வேன் வெடிச்சு உன் குடும்பம் எரிஞ்சு போன மாதிரி இப்போ உன் புருஷன் குடும்பமும் எரிஞ்சு செத்து போவாங்க. கொடூரமாக சொன்னதை கேட்டு உடல் உதறி நின்றவள், ஏய், நீ 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 என்ன சொல்ற? அப்போ என் குடும்பத்தை கொடூரமா கொண்டது நீயா? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இப்பவே என் புருஷக்கிட்ட சொல்லி உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்குறேன். நடுக்கமாக போனை எடுக்க, ஆக்காக்கு, நல்லா ஆக்கு. அதுக்கு முன்னாடி நல்லா கேட்டுக்கோ. சரியா இன்னைக்கு மதியம் 12 மணிக்கு உன் மாமியார் வீடு வெடிச்சு சிதறப்போகுது. அடுத்த 5 நிமிஷத்துல உன் புருஷன் புது பிஸ்னஸ் தொடங்க கட்டிக்கிட்டு இருக்கானே, 10 அடுக்கு பில்டிங், அது வெடிக்கும் என்றதும் மொத்தமாக நடுக்கி போன கவி, ப்ளீஸ் அப்படி மட்டும் செஞ்சிடாத. நீ நீ சொன்ன மாதிரியே நான் வீட்டை விட்டு போயிடுறேன். என் புருஷனையும் குடும்பத்தையும் ஒன்று செஞ்சிடாத ப்ளீஸ் என்று கை கூப்பி கெஞ்சி அழ உள்ளுக்குள் சிரித்து கொண்டவன் சொன்னது முழுக்க முழுக்க பொய்கள்தான். தந்தையும் மகனும் போட்டி போட்டு தங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுத்திருக்க அதை மீறி தீபக்கால் அவர்களின் நிழலை கூட தொட முடியாது என்று கவிக்கு தெரியாமல் போனதுதான் பரிதாபம். இன்னைக்கே நீ உன் புருஷன்கிட்ட சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டே ஓடணும். அப்புறம் அவன் உன்னால பலவீனம் ஆகணும். அந்த அளவுக்கு ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போகணும். இல்லை சரியா 12 மணிக்கெல்லாம் பாம்பு வெடிச்சு உன் குடும்பம் மொத்தமாக க்ளோஸ் ஆகும். அவன் மிரட்டல் விட்டு சென்றிட அதன் பின் ஜடமாக வீடு நோக்கி வந்த கவி ஹரிதா செய்த நாடகத்தால் மனமுடைந்து போனவளாக லேசாக திறந்திருந்த கதவின் வழியாக தெரிந்த பிம்பத்தை வைத்தே அது தன் கணவன் இல்லை என உணர்ந்து கொண்ட கவி தன்னவனை வைத்து இவர்கள் ஆடும் ஆட்டத்தை நினைத்து வேதனையாக அழுதாலே தவிர கணவனை சந்தேகம் கொண்டு அல்ல. பின் மனதை கல்லாக்கி கொண்டு கடிதம் எழுதி வைத்துவிட்டு சென்றவள்தான். அனைத்தையும் நேரில் இருந்து பார்த்ததைப் போல் ஆத்வி பிட்டு பிட்டு வைக்க வாய்ப்பிழந்த கவி அவன் மார்பில் அடித்து, அப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் என்னால் வச்சு வேடிக்கை பார்த்தீங்களா? மீண்டும் மீண்டும் மார்பில் அடிக்க அடித்த கரத்தை இறுக்கி கொண்ட ஆத்வி, தெரியும், தீபக் உங்ககிட்ட பேசினதும் தெரியும். ஹரிதா திருட்டுத்தனமா அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போனதும் தெரியும். ஆனால் நீ இப்படி ஒரு முடிவை எடுப்பேன்னு தான் எனக்கு தெரியாமல் போச்சு. அதுவும் இந்த லெட்டர் என்று ஆத்விக்கு ஹரிதா தன் வீட்டை நோட்டம் விட்ட செய்தி காட்ஸ் மூலம் உடனே தகவல் சென்றிருக்க, என்னதான் செய்கிறாள் என்று பார்ப்போம், யாரும் அவளை கண்டு கொள்ளாதது போல் கவனமாக கண்காணியுங்கள் என்று கூறியிருந்ததால் தான் அவளால் எளிதாக வீட்டுக்குள் நுழைந்து நாடகமாட முடிந்தது. அதற்குள் அவன் கிறுக்கு பிடித்த மனைவி இப்படி ஒரு வேலை செய்வாள் என்று அவன் என்ன கனவா கண்டான்? அச்சோ மாமா, அப்போ அந்த ஃப்ராடு என்கிட்ட போய் சொல்லி என்ன நல்லா ஏமாத்திக்கிருக்கானா? அப்பாவியாய் கேட்டவளை வெறி கொண்டு முறைத்தவன், ஆமாடி, அவன் உன்னை ஏமாத்தியிருக்கான். நீ என்னை ஏமாத்திட்டு பெட்டியை கட்டிட்ட. நீ ஏன் வருவேன்னு காத்திருந்தா நான் ஆண்டியாக தான் போகணும். அதான் 4 வச்சு கையோட இழுத்துட்டு போக வந்தேன். முறைப்பாக சிறுத்தவனை இறுக்கமாக கட்டிக்கொண்ட கவி, முட்டாள்தனமா எதையும் தெளிவாக புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன் மாமா, ப்ளீஸ் இப்படி கோவமாக இருக்காதீங்க. எத்தனை நாளாச்சு உங்களை பார்த்து. எப்படி மாமா இருக்கீங்க? என்னதான் அவன் முகம் பார்ப்போருக்கு தெளிவாக இருந்தாலும் மனைவியின் கண்களுக்கு அவன் சோகம் அப்பட்டமாக தெரிந்ததே.
நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தா தெரியல, உன்கிட்ட கத்தி கத்தியே தொண்டை தண்ணி வத்தி போகாம ரொம்ப நல்லா இருக்கேன். எங்கோ பார்த்து சட்டையை இழுத்து விட்டு கேஷுவலாக சொல்ல முகம் சுருங்கிய கவி, ஓஹோ, அப்போ நான் இல்லாமல் நிம்மதியாக இருந்தீங்க அப்படிதானே? அப்படிதாண்டி, ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருந்தேன் என்றதுதான் தாமதம். ஆடவனின் இறுகிய கன்னம் அவள் வெண்பற்களுக்கு இடையில் மாட்டி சிவந்து கன்று போனது. ஆ, ஏய் வலிக்குதிரி ராட்சசி, குடிக்காத. வழியில் அவன் கத்த, இப்ப சொல்லுங்க, இந்த அளவுக்கு நிம்மதியா இருந்தீங்களா? சிறிய இடைவெளியில் மீண்டும் மறுக்கண்ணத்தில் கடி. நிச்சயமா இல்லடி, இந்த அளவுக்கு நிம்மதியே இல்லை. ஆ, மீண்டும் கத்தியவனுக்கு எத்தனை சுகமான வழி அது. நல்ல வேளையாக இவர்கள் வீட்டிற்கு வெளியே நின்று செல்ல சண்டைகள் இட்டுக்கொள்ளும் காட்சிகளை மதிய வேளை என்பதால் வீட்டினுள் இருந்த யாரும் பார்த்திருக்கவில்லை. அவள் அவனை ரசிக்க, அவன் அவளை ரசிக்க என்று இருவரும் எத்தனை நேரம் தங்களின் இணையின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தனரோ. கவி கணவனை கண்ட மகிழ்ச்சியில் கருவை மறந்துவிட்டால் போலும். மாலை வந்து விட்டதால் விஷாலும் அவன் அன்னையும் வீடு திரும்பி இருக்க, புதிதாக வீட்டினுள் இருந்த ஆடவனை கண்டு யோசனையாக உள்ளே வந்தவர்கள், கவி, யார் இது, உனக்கு தெரிஞ்ச தம்பியா என்ற விஷாலின் அன்னையோ ஆத்மியை உற்று நோக்கினார். ஆண்டி, இவர்தான் என் புருஷன். மாமா, இவங்க விஷால் அம்மா, இவன் விஷால் என்று அறிமுகம் செய்ய மூவரும் சிநேகமான புன்னகை சிந்தி, வணக்கம் தம்பி, உங்களை பற்றி கவி நிறைய சொல்லுவா. அவர் சொல்லும்போதே, ஆமாம் ப்ரோ, உங்களை பற்றி மட்டும்தான் சொல்லுவா. என் காது ஜவ்வு விட்டு போகிற அளவுக்கு. அப்படி என்ன பண்ணி இவளை உங்ககிட்ட வசியம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஷபா, காது புளிச்சு போச்சு. அவசரமாக உரைத்த விஷாலை முறைத்த கவி, காது புளிச்சா வடை போட்டு தின்னுடா குரங்கு வாயா. எக்கி அவன் தலையில் ஒரு கொட்டு வைக்க, எந்த அம்மே மண்டை போச்சே என தலையில் கை வைத்து மடிந்து அமர்ந்தவனைக் கண்டு அவன் அன்னையும் ஆத்வியும் சிரித்து விட்டனர். டேய், அவளை கிண்டல் பண்ணி வம்பு இழுக்கலனா உனக்கு தூக்கமே வராதா? இவங்க அப்படிதான் தம்பி, நீங்க கண்டுக்காதீங்க. அம்மாடி, தம்பிக்கு குடிக்க ஏதாவது கொடுத்தியா என்றிட, ஐயோ ஆண்டி மறந்துட்டேன் என்றால் நாக்கை கடித்து. நல்ல பொண்ணுமானி, அவ்வளோ தூரத்துலேருந்து பிரயாணம் செஞ்சு வந்த பிள்ளைக்கு ஒன்றுமே கொடுக்கலையே என்றவர், இந்தப்பா இதை குடி, 5 நிமிஷத்தில் டீ போட்டு கொண்டு வர என்றவரின் குரலை நன்கு உள்வாங்கியபடி அவர் கொடுத்த தண்ணீர் சொம்பை வாங்கி கொண்டான் ஆத்வி. ப்ரோ, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கார் பைக்கு ஷோரூம் வச்சிருக்கிறதா கவி சொன்னா, உண்மையா? விஷால் ஆத்வியோடு இயல்பாக பேசிட அவனின் எளிமையான குணம் பிடித்து போன ஆத்வியும் ஓரளவுக்கு அவனிடம் சகஜமாகத்தான் இருந்தான். கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கொடுத்து கொண்டு நால்வரும் டீயும் பஜ்ஜியும் ருசித்தபடி சற்று நேரம் பேசியவர்கள், டேய் விஷால், நைட்டு சாப்பாட்டுக்கு தேவையானதை எல்லாம் சொல்கிறேன், நீ போய் அதை வாங்கிட்டு வா. கவி, தம்பியை உள்ளே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுமா, நான் அதுக்குள்ளே வாச கூட்டி சுத்தம் செஞ்சுட்டு வரேன் என்றவர் எழுந்து சென்று விட்டார். இருவரும் கண்களால் காதல் பாஷை பேசிக்கொள்வதை பார்த்து கொண்டு தானே இருந்தார். மாமா, இங்கே சின்ன ரூமு தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா சங்கடமாக கவி கேட்டிட, இந்த ரூமா இருந்தா என்னடி, கூட நீ இருப்பல்ல, அது போதும் என்றவன் ஒருவித யோசனையான குழப்ப நிலையில் மனைவியோடு அந்த தீப்பெட்டி அறைக்கு சென்றான். அவன் வந்ததோ இத்தனை நாளும் தன் மனைவியை அக்கறையாக பார்த்து கொண்டவர்களுக்கு நன்றி உரைத்துவிட்டு மனைவியை கையோடு அழைத்து செல்ல. ஆனால் விஷாலின் அன்னையின் அன்பான உபசரிப்புக்கு பிறகு அவன் மனநிலை முற்றிலுமாக மாறிவிட்டது என்றே சொல்லலாம். பாயை தரையில் விரித்து போட்ட கவி, என்னம்மாமா யோசனையா இருக்கீங்க, வேற எதுவும் வேணுமா என்றாள். ஒன்றும் இல்லடி. ஆமாம், நீ என்ன முன்னாடி இருந்ததை விட ஒரு சுத்தம் அதிகமாகிட்ட, அந்த மாதிரி தான் இருக்குது. என்னை பிரிஞ்சு வந்த மாதிரி சோகம் உன் முகத்தில் தெரிஞ்சாலும் உன் உடம்புல தெரியலையே, அதுவும் இது. மனைவியின் பொன் தேகத்தை பார்வையால் அளந்து அவளை தன்னோடு சுருட்டி கொண்டவன் கரங்கள் கொஞ்சமும் அடங்காமல் இருக்கும் மனைவியின் கொள்ளை அழகை கையில் அள்ளி கொண்டாடி கொண்டிருந்தது. அதுவரை சகஜ நிலையில் அனைத்தையும் மறந்து கணவனோடு கொஞ்சி பேசி சிரித்து கொண்டிருந்தவளுக்கு இப்போது வயிற்றில் உள்ள தன்னவனின் உயிரை பற்றி எப்படி சொல்வது என்ற பயத்தில் அவள் தேகம் நடுங்க தொடங்கியது. முரட்டு காளையின் கரம் அவள் அங்கம் பிசைந்து பின்னங்களத்தில் மோக முத்தமிட்டு அவள் தேகமெங்கும் தாறுமாறாக பயணம் செய்து எல்லை மீறவும் கணவனின் தொடுகையை ரசிக்கவும் முடியாமல் தன்னவனை விளக்கவும் முடியாமல் இருதலை கொள்ளி எறும்பாக தவித்து போன பாவையோ. மாமா என்றால் மெல்லமாக. ம் கொட்டிய ஆத்வி
கிறங்கி இருந்தான் திமிரிய அழகில் நெருடியபடி. ஆடவன் கரம் செய்யும் ஜாலத்தில் அச்சம் தகர்த்து உணர்ச்சிகள் எழும்பினாலும் கண்கள் மூடி இதழ் கடித்து தன்னவனின் ஸ்பரிசத்தை ஆழ்ந்து அனுபவித்து தன்னை கட்டுக்குள் கொண்டு வந்த கவி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மாமா. தடுமாற்றமாக உரைத்தவளை ரொம்பவே சோதித்து கொண்டிருந்தான் ஆத்வி. கொஞ்சமும் அவன் கரம் அடங்குவேனா என்றிருக்க அவஸ்தையில் நெளிந்த பாவையோ செழுமையில் பிரட்டி எடுத்த கரத்தை கடினப்பட்டு பிரித்தெடுத்து மெலிதாக ஏறி இறங்கிக் கொண்டிருந்த பஞ்சு போன்ற மென் வயிற்றில் துணியை விலக்கி தன்னவனின் கரத்தை அங்கு அழுத்தமாக பதிய வைத்தவளின் கண்கள் பனித்து உடல் குலுங்கி அழுகையில் கரைய ஆத்வியின் இதயம் அதிவேகத்தில் துடித்தது. தன்னவள் உணர்த்திய மகிழ்ச்சியான செய்தியில், இத்தனை மோசம்டி. உணர்ச்சி துடைத்த குரலில் ஆத்வி கேட்ட விதமே அவன் கோபத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்தி இருக்க, இப்பதான் 4 மாசம் தொடங்கி இருக்கு மாமா என்றதுதான் தாமதம். ஓங்கிய கரம் அவள் ஒற்றை கன்னத்தை பதம் பார்த்து மறு கன்னத்திலும் அடிக்க ஓங்கி இருக்க முகத்தை மூடி நடுங்கி அழுகுவளை கண்டு அப்படியே கரத்தை மடக்கி கொண்டவன் கண்களும் கலங்கி போனது. என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்திருக்கல, இவ்வளோ பெரிய அரக்கியா இருப்படி நீ. ஈட்டியாக இறங்கிய வார்த்தையில் துடித்து, நான் வேண்டும்னு பண்ணல மாமா. அப்படியே அவன் காலின் கீழ் மடங்கி அழுதவளோ வாய் புத்தி குலுங்கி அழ அக்னி விளையால் பொசுக்கிக் கொண்டிருந்தான் ஆத்வி. அத்தியாயம் 70. தலையணையில் தலை வைத்து விட்டத்தை பார்த்தபடி படுத்திருந்த கவி, எப்போதடா உன் அலமல் முடியும் என்ற அவஸ்தையில் பாம்பு போல் நெளிந்து கொண்டிருக்க ஆத்வி எங்கே அவளை பார்த்தான். மனைவியின் மேல் சட்டையை விலக்கி அந்த தட்டையான வலுவலு வயிற்றினில் நிறைய முத்தங்கள் வைத்து அங்கேயே மிக மிக மென்மையாக வருடிவிட்டு அலைபோல் ஏறி இறங்கும் பஞ்சு வயிற்றினில் 2 காதுகளையும் மாறி மாறி வைத்து கேட்க உள்ளிருந்து வயிறு இறையும் சத்தத்தை தவிர்த்து அவன் எதிர்பார்த்த எந்த சத்தமும் கேட்கவில்லையே. டேய் குட்டி, டாடி வந்திருக்கேண்டா. நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி இருக்க? டாடி இத்தனை நாளும் வரலன்னு கோவமா இருக்கியா என்ன? சாரி செல்லம், எனக்கு நீ வந்திருக்கிற விஷயம் தெரியாம போச்சே. உன் மம்மி என்கிட்ட சொல்லாம மறைச்சு உன்னையும் சேர்த்து தூக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. நீ மட்டும் வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா அடுத்த நொடியே உன்னை தேடி டாடி ஓடி வந்திருப்பேன். தினமும் உன்னை கொஞ்சி இப்படி நிறைய முத்தம் கொடுத்து பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். அதான் இந்த மோசக்காரி எல்லாத்தையும் மறைச்சு கெடுத்துட்டாளே, உன்னையும் என்னையும் பிரிச்சுட்டாளே குட்டி. இனி நான் அவகிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, நீயும் பேசாத. நம்ம 2 பேர் மட்டும் தினமும் பேசி நிறைய முத்தா கொடுத்து ஜாலியாக இருக்கலாம். நீ என்ன சொல்கிற குட்டி? மீண்டும் அவன் பிள்ளைக்கு முத்தம் வைக்க பிள்ளையை சுமப்பவளுக்கு பொறாமை கொண்ட செல்ல கோபத்தில் மூக்கு சிவந்தது. தன் காலடியில் மடங்கி விழுந்து அழுது கொண்டிருந்தவளை எத்தனை நேரம் வெறித்தானோ. ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னவளின் அழுகையை பார்க்க முடியாமல் முகத்தை அழுத்தமாக துடைத்து கொண்டவனாக அவள் அருகில் அமர்ந்த ஆத்வி அவளை சமாதானம் செய்து கொஞ்சுவான் என்று பார்த்தாள். வெம்பலோடு அவன் முகம் பார்த்தவளை தலையணையில் சரித்துவிட்டு இன்னும் கால் கைகள் முளைக்காது வயிற்றில் ஜனித்திருக்கும் தனது பிள்ளையை கொஞ்சி சமாதானம் செய்து கொண்டு இருக்கிறான். அவன் கொஞ்சலும் மிஞ்சலும் முடியும் என்று அவள் எதிர்பார்த்து காத்திருக்க குடிகாரனுக்கே டஃப் கொடுக்கும் விதமாக மீண்டும் தொடங்கியவன் தலைமுடியை கொத்தாக பற்றி ஒரே இழுப்பாக தன்னருகில் போட்ட கவி தலைமுடியை மட்டும் விடாமல் இறுக்கமாக பற்றியபடியே சுழண்டு எழவும், ஏய் ஏய் என்னடி பண்ற? தலைமுடிய விழுடி! ஆத்வி கத்தும் போதே இரு பக்கமும் கால் போட்டு அவன் வயிற்றில் அமர்ந்த கவி மூச்சு வாங்க முறைத்த கவியை அவனும் முறைத்த ஆத்வி, லூசு, வயிற்றுல பாப்பா இருக்கு, இப்படியா கண்ட மணிக்கு உடம்பு வளைச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணுவ? வயிறு மடங்குது, கீழே இறங்குடி. பதற்றத்தில் பற்களை கடிக்க, முடியாது. இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணதை நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன்ல, இப்போ நீங்கள் அமைதியா இல்லை இப்படி தான் குதிப்ப என்று அவன் வயிற்றில் அமர்ந்தபடியே குதித்து காட்ட, ஐயோ பைத்தியமே, பேபி இருக்குடி, ஏதாவது ஆகிட போகுது. பதட்டமாகி விட்டான் அவள் செய்யும் சேட்டையில். ஓஹோ, அப்போ உங்களுக்கு உங்கள் பேபி தான் முக்கியம், நான் இல்லை, அப்படித்தானே? அவள் கரத்தில் மாட்டிய ஆடவனின் மென்மையான முடிகள் கையோடு பிடுங்கிக் கொண்டு வந்தது. ஆ, ஏய் முடிய விடுறி, பதில் சொல்கிறேன். முடியாது, இப்பவே பதில் வரல அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்போ மட்டும் என்ன குறைச்சல்? ராட்சசி மாதிரி என்னையும் என் பேபியும் இப்படி கொடுமைப்படுத்துறியே. பாவம், நான் இல்லாமல் இத்தனை நாளாக என் பேபியை என்னென்ன கொடுமை பண்ணியோ.
மனைவியின் பொறாமை கலந்த சேட்டையான கோபத்தை வெகுவே ரசித்தவன் சண்டைக்கு தயாராக இருந்தவளை பட்டும் படாமலும் இடையில் கைவிட்டு மென்மையாக தூக்கி தனக்கு அருகில் போட்டு அவளின் இரு கைகளையும் அணை கட்டியபடி பிடித்த ஆத்வி அவள் மேல் படராமல் பாவையின் முகத்திற்கு நேராக மூச்சு வாங்கும் தனது முகத்தை கொண்டு வந்தவன் அதிர்ந்து விழிக்கும் மயக்கும் விழியாலை கூர்பார்வையால் துளைத்தபடியே துடிக்கும் அவள் அதரத்தில் நாவால் சீண்டிவிட எச்சிலில் மூழ்கிய தன்னவன் நா தொட்டதும் பனிச்சாரல் தீண்டிய உணர்வில் எச்சில் விழுங்கி தேகம் சிலைத்தாள் பெண்ணவள். கொஞ்ச நேரம் என் பிள்ளைகிட்ட பேசினா அவ்வளோ கோவம் வருது மேடம்க்கு. அப்போ இத்தனை நாளா என்கிட்ட இருந்து பிள்ளை உண்டான விஷயத்த மறைச்சு வச்சிருந்தியே, எனக்கு எப்படி இருந்திருக்கோ? குரலில் சற்று கடுமையும் அவள் கன்னத்தில் மென்மையான முத்தத்தையும் வைக்க கண்மூடி கன்னம் சாய்த்து கணவனுக்கு வாகாக காட்டிய கவி, எனக்கு மட்டும் ஆசையா மாமா குழந்தை விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைக்க. இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த கொடுமையை நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் எப்படி துடிச்சேன்னு 1-2 வார்த்தையால சொல்ல முடியாது மாமா. கொஞ்ச நேரம் முன்னாடி வர இவ்வளோ ஆசையா வயிற்றுல முத்தமிட்டு குழந்தைய கொஞ்சிட்டு இருந்தீங்க. இதையெல்லாம் இத்தனை நாளா தவற விட்டுட்டேன்னு நினைக்கும் போதே அழுகையா வருது என்றவளின் கண்ணில் இருந்து வரி வரியாக கண்ணீர் துளிகள் உருண்டோட இதழ் கொண்டு துடைத்த மன்னவனுக்கும் அவள் வேதனை புரியாமல் இல்லை. இனியும் நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி பேசி தன்னவளை வருத்தம் கொள்ள வைக்க விரும்பாதவன், செக்கப் எல்லாம் சரியா போனியா பேபி? டாக்டர் என்ன சொன்னாங்க? உன் உடம்பு எல்லாம் ஓகேவா? நீ ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொன்னாங்களா? என்னென்ன சத்து பத்தல? எதுக்கும் நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபுல் பாடி செக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். நீ என்ன சொல்கிற? ஒரு வார்த்தையும் வயிற்றில் உள்ள குழந்தையை பற்றி கேளாமல் மனைவியின் உடல் நலத்தை மட்டுமே முன்னிறுத்தி அவன் கேட்ட விதத்தில் உள்ளம் பூரித்து போனாலும் தாய்மையின் ஏக்கம் அப்பட்டமான அவள் முகத்தில் தெரிந்தது. என்ன மாமா, எல்லா கேள்வியும் என்ன பற்றியே கேட்குறீங்க? நம்ம பாப்பாவை மறந்துட்டீங்களா என்ன? குழந்தை எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்கலையே. பாவமாக கேட்டவளை அள்ளி எடுத்து நெஞ்சில் போட்டு இறுக்கமாக அணைத்து கொண்டவன், என் பேபி உள்ள ரொம்ப நல்லா இருக்குண்டி. ஏன்னா அவன் என்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் என் பெரிய பேபி அப்படி இல்லையே என்று கண்ணடிக்கவும் செல்லமாக முறைத்து தன்னவன் நெஞ்சில் மேலும் ஒன்றி போனாள் கவி. வெகு நாட்களுக்கு பிறகு இருவரும் இறுக்கமாக அணைத்தபடி சுகமாக நித்திரையை தழுவ கதவு தட்டும் சத்தத்தில் உறக்கம் கலைந்த கவி ஆடையை சரி செய்தபடி கதவை திறக்க, கவி சாப்பாடு தயாராயிடுச்சு, தம்பியை கூட்டிட்டு வா, சாப்பிட்டு உறங்கலாம். விஷாலின் அன்னை அழைத்து விட்டு செல்ல கணவன் மனைவி இருவரும் உணவருந்து அமர விஷாலும் அவர்களோடு அமர்ந்து கொண்டான். பார்த்து பார்த்து உபசரிக்கும் அவரையே பார்த்திருந்த ஆத்மியின் தோளை எடுத்து, சாப்பிடாம என்ன வேடிக்கை, சாப்பிடுங்க என்ற கவியோ திருப்தியோடு உண்ண ஒரு வாய் உணவை சுவைத்த ஆத்விக்கு பல குழப்பம் இலையோடியது. என்னப்பா மெதுவா சாப்பிடுற, சாப்பாடு நல்லா இல்லையா என்ன என்றதும் குழப்பத்தில் இருந்து வெளிவந்தவன், அப்படிலாம் இல்லைம்மா, சாப்பாடு டேஸ்டாக இருக்கு, அப்படியே எங்கள் மாம் செஞ்சது போல இருக்கு. ஆத்வி சொன்னதும் தான் மித்ராவின் சமையலும் இத்தனை நாளும் விஷாலின் அன்னை செய்த சமையலும் சுவை மாறாமல் ஒன்றன் போல் இருப்பதை கவியும் உணர்ந்தாள். ஆமாம் ஆண்டி, அடிக்கடி உங்கள் சாப்பாடும் சாப்பிடும் போதெல்லாம் இந்த டேஸ்ட்டு நம்ம எங்கேயோ சாப்பிட்டு இருக்கோம்னு தோணும். ஆனால் சட்டுன்னு ஞாபகத்தில் வராது. இப்போ மாமா சொன்னது தான் நானே உணர்றேன். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சாப்பாடும் அப்படியே சுவை மாறாமல் எங்கள் அத்தை கைப்பக்குவம் மாதிரியே இருக்கு. கவி சொல்ல, அப்படியா என்றார் புன்னகையாக. அட ஆமாம் ஆண்டி, அது மட்டும் இல்லை, உங்கள் குரல் கூட அப்படியே என் அத்தை மித்ரா குரல் மாதிரியே இருக்கு என்றவள் உணவை அள்ளி வாயில் வைக்க இப்போது விஷாலின் அன்னை முகமும் யோசனையாக சுருங்கி மீண்டதை ஆத்வி சரியாக உள்வாங்கிக் கொண்டான். அப்போ என் அம்மா முகம் மட்டும்தான் உங்க அத்தை போல இல்லைன்னு சொல்லு கவி. கொஞ்சம் விட்டா இவங்க தான் உன் மித்ரா அத்தைன்னு சொல்லிடுவ போலையே விளையாட்டாக சொன்ன விஷால் உணவை ருசிக்க, டேய் லூசு, ஆன்ட்டியோட நிறைய ஆக்டிவிட்டிஸ் என் அத்தையோட ஒத்து போகுது. அவங்க பாடி ஸ்ட்ரக்சர், நடை, குரல், இன்னும் நிறைய சரியா சொல்ல தெரியல. ஆனால் நான் சின்ன பிள்ளையில் என் குடும்பத்தை பிரிஞ்சு வந்தது பிறகு ஸ்வாதி ஒருத்தியை தவிர வேற யார் கூடவும் அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக நான் இருந்ததே இல்லை. ஆனால் ஆன்ட்டிக்கிட்ட மட்டும் எப்படி அவ்வளோ க்ளோஸாக பழகினேன்னு எனக்கே தெரியல. ஸ்வாதி கூட இந்த விஷயத்தை ஏதோ அதிசயம் நடந்தது போல பேசுவானா பாரு. அந்த அளவுக்கு எனக்கு ஆன்ட்டிக்கும் ஏதோ ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. கவி என்னவோ சாதாரணமாக சொல்லிவிட்டாள். ஆனால் ஆத்விக்கும் விஷாலின் அன்னைக்கும் தான்
நிறைய நிறைய குழப்பங்கள் அலை அலையாக எழும்பியது. குழப்பத்தை நீடிக்க ஆத்விக்கு விருப்பம் இல்லாமல் உடனடியாக அனைத்தும் பேசி முடித்துவிடும் நோக்கில், ஆமாம்மா, உங்கள் நேட்டிவ் மார்த்தாண்டம் தானா? தன் முதல் கேள்வியை ஆவலாக கேட்டான் ஆத்வி. திடீர்னு ஏன் மாமா இப்படி கேட்குறீங்க? ஆன்ட்டி அதே ஊராக தான் இருப்பாங்க, அப்படித்தானே ஆன்ட்டி? கவி கேட்கவும் தலையை அவர் இடவளமாக இல்லை என ஆட்டும்போதே அதுவரை இயல்பாக இருந்த விஷால், நானும் அம்மாவை பற்றின விவரங்களை தான் தேடிட்டு இருக்கேன். இதுவரை ஒன்றும் கிடைக்கல கவி. என் அம்மா மாத்தாண்டம் இல்லை என்றதும் கவி அதிர்ந்து பார்க்க ஆத்விக்கு ஏதோ ஒரு நிம்மதி. என்ன சொல்கிற விஷால்? நீ எதுக்கு ஆன்ட்டியை பற்றின விவரத்தை தேடணும்? அவங்க உங்கள் அம்மா தானே, அப்புறம் என்ன? அவங்க இப்போவும் எப்போவும் எனக்கு அம்மா தான் கவி, ஆனால் என்ன பெத்தவங்க இல்லை என்றான் வருத்தம் தோய்ந்த குரலில். அதை கேட்டதும் கவி திகைப்போடு அவன் அன்னையை காண அவரோ கவலை தோய்ந்த முகத்தோடு கண்கள் கலங்கி போனார். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மாவுக்கு திதி கொடுத்துட்டு வர வழியில தான் நானும் என் அப்பாவும் இவங்களை பார்த்தோம். மலை சருகில் தலையெல்லாம் அடிபட்டு முகம் சிதைஞ்சு ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிட்டு இருந்தவங்கள அப்பா உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணினாரு. அதில் அம்மா பழைய ஞாபகம் எல்லாம் இழந்து முகத்தையும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற நிலைமைக்கு ஆளாகிடுச்சு. அப்புறம் இவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நானும் அப்பாவும் பத்திரமா பார்த்துக்கிட்டோம். அம்மாவுக்கு அவங்க பழைய ஞாபகம் எதுவும் இல்லாமல் தான் யாருன்னு தெரியாமல் தவிச்சு போவாங்க. யாருக்கிட்ட கேட்டோம் அம்மாவோட சொந்த ஊர், பேர், சொந்த பந்தம் யாரையும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் 2 வருஷத்தில் அப்பாவும் மாரடைப்பில் இறந்து போன பிறகு எனக்காக அம்மா அவங்க சொந்தத்தை தேடுறதை விட்டுட்டு என்னையும் அப்பாவையும் விட்டுட்டு போன பிஸ்னஸையும் நல்லபடியாக பார்த்துக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அப்பா இறந்த நாளுக்கு நானும் அம்மாவும் ஆசிரமம் வரும்போது எங்களுக்கு கவி, ஸ்வாதி 2 பேரும் அறிமுகமானாங்க. ஆனால் எனக்கு தான் இது வரைக்கும் மனசு கேட்கல. அவங்க கழுத்தில் இருக்கிற தாலியை பார்க்கும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அப்போது அவங்களுக்கும் கல்யாணமாகி பசங்க இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அம்மா மாதிரியே அவங்களும் இவங்களுக்காக காத்திருந்தா என்ன பண்ணுறது? அதான் எப்படியாவது அம்மாவோட சொந்தம் யாராவது கிடைச்சிட மாட்டாங்களான்னு தேடிட்டு இருக்கேன். விஷால் சொல்லி முடிக்க கவியும் ஆத்வியும் சொல்ல முடியாத உணர்வுகளோடு பார்த்து கொண்டனர். டேய் விஷால், என்ன பேச்சு பேசுகிற நீ? அதான் இது வரைக்கும் தேடியும் யாரும் கிடைக்கலையே, அப்புறம் ஏண்டா வீணா கிடைக்காத சொந்தத்தை தேடி அலையிற? இல்லாத ஒரு சொந்தத்துக்காக ஒரே சொந்தமாக இருக்க உன்னை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? இதுவரை வராத சொந்தம் இனிமேல் வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னவோ இந்த தாலியை பார்க்கும்போது தான் மனசு உறுத்துது. யாரோ எனக்காக காத்திருக்கிற மாதிரி மனசெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. கொடுமையை பாரு, இந்த தாலிக்கு சொந்தக்காரர் யாருன்னு கூட தெரியாத கொடுமையான வாழ்க்கை என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. நெஞ்சோடு தாலி சங்கிலியை இறுக்கி பிடித்து அவர் கண் கலங்க கவி அவரை கவலையாக பார்த்தாள் என்றால் ஆத்விக்கு தன் சந்தேகம் உறுதியான மகிழ்ச்சியில் புன்னகைத்தவன், இனிமே அந்த கொடுமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா என்றவனின் உறுதியான குரலில் விஷாலும் அவன் அன்னையும் ஆத்வியை புரியாமல் பார்த்தனர். இருந்தும் அவன் அழுத்தி சொன்ன அம்மா என்ற வார்த்தையில் உள்ளம் உருகி போனார். கவிக்கு கூட நடப்பது எதுவும் சரியாக புரிந்து கொள்ள முடியாத நிலைதான். தம்பி, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல என்றவருக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டது. புரியலனா என்னம்மா, தெளிவாக புரிய வச்சுட்டா போச்சு. நீங்கள் தான் என் சித்தி சுபத்ரா, என் அம்மா மித்ரா கூட பிறந்தவங்க என்றதும் அவர் அதிர்ந்து பார்க்க, இதுக்கே ஷாக்கானா எப்படி? இது வரைக்கும் நீங்கள் இறந்துட்டதான்னு நினச்சிதான் உங்களை தேடாமல் இருந்தோம். ஆனால் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி கோமால இருந்த சித்தப்பா கண் வெடிச்சு உங்களை காணோம்னு தேடின பிறகுதான் தெரியும் நீங்களும் அந்த பாம் பிளாஸ்டில் தப்பிச்சு இருக்கீங்கன்னு என்று நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சுருக்கமாக கூறிய ஆத்வி, நான் உங்கள் அக்கா மித்ராவோட மகன். இதோ கவி, இவ உங்கள் அண்ணன் பொண்ணு. உங்கள் தாலிக்கு சொந்தக்காரர் விக்ரம் சித்தப்பா உங்களுக்காக செத்து பழிச்சு காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பெத்த மகன் யாதவ் எனக்கும் என் மாமுக்கும் நடுவில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணா. அதான் அவன் லவ் பண்ண பொண்ணை ஸ்வாதியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். தொலைஞ்சு போன எல்லா சொந்தமும் ஒன்று சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் வந்துட்டா இன்னும் சந்தோஷம் ஓவர்லோடட் ஆகிடும். அப்படியே இந்த வீங்கி போன வாயினையும் கூட இழுத்துட்டு போகலாம். யாதவ் கூட சண்டை போட்டு போர் அடிக்குது. சாதாரணமாக சொல்லி முடித்து உணவை ரசித்து உண்டவனை கவியும் விஷாலும் வியப்பாக பார்த்தபோது அதிர்ச்சி தாழாமல் பொத்தன பாத்திரங்கள் மீது மயங்கி சரிந்த சுபியை கண்டு மூவரும் பதறிவிட்டனர். சுபி முகத்தில் தண்ணீர் தெளித்து பார்த்தும் பயனில்லாமல் போக
அவசரமாக மருத்துவமனைக்கு தூக்கி சென்றனர். கையோடு சுபியின் பழைய ரிப்போர்ட்டுகளையும் எடுத்துக்கொண்டான் விஷால். அவசர பிரிவில் சேர்த்துவிட்டு மூவரும் பதட்டம் குறையாமல் வெளியே காத்திருக்க நேரங்கள் கடந்தோடியதை தவிர சுபி கண் விழித்திருக்கவில்லை. மாமா, அத்தைக்கு என்னாச்சு? ஏன் அவங்க இன்னும் கண் விழிக்கல? அவங்களுக்கு இப்படி ஆகும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவங்க கிட்ட மெதுவா எல்லா உண்மையும் சொல்லி இருக்கலாம். பாவம் விஷால், அவன் எப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான் பாருங்க. அத்தைக்கு ஒன்றும் ஆகாதில்ல மாமா. டாக்டர் ஏன் இன்னும் எதுவும் சொல்லல? கவி விடாமல் புலம்ப. கவி, காம் டவுன். அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. கொஞ்ச நேரம் நீ டென்ஷன் ஆகாம இரு. எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆத்வி சமாதானம் செய்தும் வாய் மூடவில்லை. சார், பேஷண்ட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றபடி வந்த மருத்துவர், அவங்க பழைய ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன். அவங்களுக்கு ஏற்கனவே தலையில் சிவியர் இன்ஜுரி ஆகி பழசையெல்லாம் மறந்து போய் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் அவங்களால எந்த யோசிச்சும் வராத பழைய நினைவுகள் எல்லாம் அவங்களோட பழைய வாழ்க்கையை பற்றி பேசி அவங்க ஆழ் மனசில் உள்ள நினைவுகளை தூண்டி விட்டதில் அதிர்ச்சியாகி மயங்கி இருக்காங்க. மேபி இதனால் அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வரவும் சான்ஸ் இருக்குது. வராமலும் போகலாம். எதுக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க கண் விழிக்கட்டும். விவரம் கூறிவிட்டு மருத்துவர் சென்றிருக்க பழைய ஞாபகங்கள் மீண்டும் வந்தால் அதைவிட வேறு என்ன மகிழ்ச்சி இருக்க போகிறது? சொன்னது போலவே சில மணி நேரங்களில் கண் விழித்த சுபிக்கு அனைத்து ஞாபகங்களும் வந்திருக்க முதலில் தன் குடும்பம், பிள்ளை, கணவன் என்று அனைவரையும் நினைத்து அழுது துடித்தவர் எதிரில் இருக்கும் 3 பிள்ளைகளையும் கட்டி அணைத்து முத்தமிட்டு பாசமலை பொழிந்து தன் முக மாற்றத்தைக் கண்டு உடைந்து போனவரை தேற்றி வீட்டிற்கு அழைத்து சென்றனர். சுபிக்கு தன் கணவனையும் மகனையும் குடும்பத்தையும் பார்க்க போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் மூவரையும் உறங்க விடாமல் அவர்கள் சிறிய வயதில் செய்த சேட்டைகளை எல்லாம் இப்போது நடந்ததைப் போல் சொல்லி சிலாகித்துக் கொண்டிருக்க அவர்களும் எத்தனை நேரம்தான் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருப்பது? அம்மா போதும்மா, தூங்குங்க. காலையில் உட்காந்து கதை சொல்லுங்க. நாள் முழுக்க உட்காந்து கேட்குறோம். இப்போ தூக்கமா வருது. விஷால் ஒரு பக்கம் சரிய கொட்டாவி விட்டபடி மண்டையை சரிந்த கவி, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் மித்ராத்தை கூட ஒத்து போகவே இல்லை என்றதும் ஏன் என்பது போல் சுபி பார்க்க, மித்ராத்தை அதிகம் பேசவே மாட்டாங்க, நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க என்றவள் எழுந்து ஒரே ஓட்டமாக ஓடிவிடவும், அடி வாழு, இன்னும் இவ சேட்டை குறைஞ்சபாடு இல்லை. எப்படிடா இவளை வச்சு சமாளிக்கிற? ஆத்மியை விடாமல் பிடித்து கொண்டாள் சுபி. மனைவியின் சேட்டையில் புன்னகைத்தவன், அதெல்லாம் பழகிடுச்சுமா. இதோ உங்களை சகிச்சுக்கிட்டு 2 மணி நேரம் கதை கேட்குறேனே, அது மாதிரி தான் என்றதும், ஓஹோ என தலையாட்டி, அட திருட்டு பயல உன்ன என்று அடிக்க கை ஓங்க அவனும் எஸ் ஆகிவிட்டான். தொலைந்த ஞாபகமும் மறந்த சொந்தங்களும் மீண்டும் கிட்டிவிட்ட மகிழ்ச்சியில் தன் கணவனை எப்போது பார்ப்போம் என்ற ஆவலில் உறக்கமே வரவில்லை சுபிக்கு. விடியல் பொழுது புத்தம் புதிய இனிமைகளோடு விடிந்திட நால்வரும் தங்களின் உறவுகளை காண சென்றனர் மகிழ்ச்சியாக. பெரிய சமையல் கட்டில் மித்ரா, சுவாதி, ஆரு மூவரும் பம்பரமாக சுழன்று பரபரப்பாக சமையல் வேலையை செய்து கொண்டிருக்க ஆண்கள் நால்வரும் ஹாலில் அமர்ந்து இவர்களின் அளப்பறையை பார்த்து கொண்டுதான் இருந்தனர். ஏமாமா, இப்போ இவங்க 3 பேரும் யாருக்காக இவ்வளோ சாப்பாடு வெரைட்டியாக ரெடி பண்ணுறாங்க? சந்தேகமாக கேட்டான் அஜய். அட மாமா, உங்களுக்கு தான் தெரியுமே. அண்ணா ஃபோன் பண்ணி கவி கிடைச்சிட்டா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரே, மறந்துட்டீங்களா என்றான் யாதவ். அது எனக்கு தெரியாதாடா. கவி என்ன ஒத்த ஆளா இவ்வளோ தீமா சாப்பிட போறா? அவளுக்கு பிடிச்சது என்னவோ அதை செஞ்சா போதாதா? மாப்பிள்ள, ஆத்வி தான் சொன்னாலாம் வகை வகையாக சமைக்க சொல்லி. அதோட ஏதோ 2 சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கானா. என்னன்னு கேட்டேன். நேரில் வந்ததும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டான். விக்ரம் சொல்லிட ஆதி அமைதியாக வேடிக்கை பார்த்தபடி இருந்தான். அது என்ன அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸு? அதுவும் 2. வரட்டும், அப்படி என்ன பெரிய சர்ப்ரைஸ்னு நேரில் பார்த்து தெரிஞ்சுப்போம் என்ற அஜய் நைஸாக கிச்சன் சென்று சுட சுட இருந்த மெதுவடையை சுட்டு 7 மாத கருவோடு மட்டன் கிரேவிக்கு ரெடி செய்து கொண்டிருந்த மனைவிக்கு வடையை ஊட்டிட, அச்சோ அஜய், அம்மா சுவாதி எல்லாம் இருக்காங்க. கண்ணால் சமைக்கை காட்டவும், அவங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நீ சாப்பிட ஆறுமா, பார்க்கவே ரொம்ப களைப்பா இருக்க என்றது எல்லாம் ஆறுவை தாண்டி மற்ற இருவருக்கும் கேட்டிட, கேட்டிங்களா அத்தை? அண்ணி களைப்பா இருக்காங்களா, அதுக்கு இவர் மெதுவடை ஊட்டி விடுவாரா. ஏன் நம்ம விதவிதமாக ஜூஸ் போட்டு அன்னிக்கு கொடுத்ததை எல்லாம் இவர் பார்க்கவே இல்லையாமா? மாமியின் காதில் சுவாதி கிசுகிசுக்க, நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும்
நான் வந்து பாசத்தோட கொடுக்கிற மாதிரி ஆகாது ஸ்வாதிமா. மற்றொரு வடையை வேண்டாம் வேண்டாம் என்று அலறி அடித்து தப்பிக்க பார்த்த மனைவி வாயில் திணித்தபடி சொன்ன அஜய்க்கு ஸ்வாதி பேசியது கேட்டுவிட்டது. ஆனாலும் இந்த லொல்லு இருக்கே, பாவம் அண்ணா அண்ணி, விடுங்க அவங்கள. களைப்பா இருக்கிறவங்களுக்கு உங்க ஊர்ல மெதுவடை தான் கொடுப்பாங்களாக்கும். சிரிப்பாக சொன்ன ஸ்வாதி ஆறுவை தன்னோடு இழுத்து நிறுத்தி வைத்து குடிக்க தண்ணீர் குடிக்க வேக வேகமாக தண்ணீர் குடித்த பிறகுதான் அவளுக்கு மூச்சே வந்தது. இவர்களின் லூட்டியை கண்டு சிரித்தபடியே மித்ரா வேலைகளை முடிக்கவும் ஆத்வி தன் மனைவியோடு வீட்டுக்கு வரவும் சரியாக இருந்தது. கவி என்று மொத்த பெண்களும் அவளை சொல்து, எங்கடி சொல்லாம கொள்ளாம ஓடி போன என்று ஸ்வாதியும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லி இருக்கலாமே கவிமா என்று மித்ராவும், இனிமே வீட்டை விட்டு ஓடி போற வேலை வச்சுக்கிட்ட ஓடுற காலம் ஒட்ட நறுக்கி விட்டுடுவேன் ஆர்வம் அவளை கடிந்து கொள்ள ஆண்கள் எல்லாம் கவியை கண்டுவிட்டு அவளுக்கு பின்னால் வந்தவர்களை யார் இவர்கள் எனும் விதமாக பார்த்து வைத்தனர். சுபியோ தன் கணவனை கண்ட மகிழ்ச்சியிலும் இத்தனை அருகில் இருந்தும் தன்னை அவர் யாரோ போல் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டதே என்ற சோகத்திலும் முந்தானையால் வாய்ப்புத்தி அழ அம்மா என ஆளுக்கு ஒரு பக்கம் அவளை தாங்கிக் கொண்டனர் ஆத்வியும் விஷாலும். அத்தியாயம் 71. ஆத்வி, இவங்க யாரு? புதுசா இருக்காங்க. புதிதாக வந்திருந்த தாய் மகன் இருவரையும் கண்டு அஜய் கேட்டிட, இன்னும் கொஞ்ச நேரத்துல தானா தெரியும் மாமா. சித்தப்பா, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா என்றான் வாய் பொத்தி அழுது கொண்டிருந்த சுபியை தன் தோளோடு அணைத்து கொண்டு. தெரியலையே ஆத்வி, யாரு இவங்க என்ற விக்ரமின் பார்வை அழுத்தமாக சுபி மீது ஊடுருவியது. ஆனாலும் முகம் மாறி போனதால் தன் மனைவிதான் என்பதை கண்டறிய முடியாத இக்கட்டான நிலை அவனுக்கு. கணவனின் வார்த்தையில் நெஞ்சு வெடிப்பது போலாகிட மேலும் குலுங்கி அழுதவளை ஆத்வி சமாதானம் செய்வதைக் கண்டு மொத்த குடும்பமும் புரியாமல் வெடித்து நிற்க, ஆண்டி, விஷால் நீங்களா? ஆசையோடு ஓடி வந்த ஸ்வாதி சுபியை அணைத்து விடுவித்தவளாக, என்னாச்சு ஆண்டி, ஏன் அலறீங்க? விஷு, ஏன் ஆண்டி அலறாங்க? என்னாச்சு இவங்களுக்கு? அதான் நீங்களாவது சொல்லுங்க ப்ளீஸ். நிறுத்தாமல் அழும் மாமியை கண்டு பதறி போனாள். யாதவுக்கோ அழுது கொண்டிருந்த தாயை கண்டு இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்க, டேய், உனக்கும் இவங்க யாருன்னு தெரியலையா என்றான் முழித்து நின்றவனிடம். இல்லைண்ணா, தெரியல, யார் இவங்க? அவனும் அதே கேள்வியை தான் கேட்டான் தடுமாற்றமாக. ஆத்வி, இவங்க யாருன்னே சொல்லாம எல்லார்கிட்டையும் யாரு யாருன்னு கேட்டா எப்படி தெரியும்? பாவம், ஏன் அழறாங்கன்னு கூட தெரியல. யாரடா இது? மித்ராவின் நெஞ்சமும் படபடத்து விட்டது. உடன் பிறந்த தங்கையின் அழுகையில், உங்களுக்கு கூட தெரியலையா மாம்? மீண்டும் அதே கேள்வியை கேட்டு முடிக்கவில்லை. ஐயோ அக்கா, உனக்கு கூடவா இந்த பாவிய அடையாளம் தெரியல? பாய்ந்து ஓடி தமக்கையை கட்டிக்கொண்டு உடல் குலுங்க கதறவும் இதயம் படப்படுத்து உடல் செழித்து போக தங்கையை தானாக அணைத்து கொண்டவளுக்கும் கண்கள் தானாக கலங்கிட, ஆத்வி, யாரடா இது என்றவளின் குரல் நடுங்கிவிட்டது. என்னமாம் கேள்வி இது? உங்க தங்கச்சி சுபத்ராவை உங்களுக்கு தெரியலையா என்றதும் மித்ரா கண்ணீரோடு அதிர்ந்து போக, ஏன் சித்தப்பா, உங்க ஒய்ஃப் சுபிய மறந்து போயிட்டீங்களா என்ன? ஏண்டா, உனக்கும் அம்மாவை தெரியலையா என்றான் புன்னகையோடு. என்ன என்ற அதிர்ச்சியோடு விக்ரம் ஒரு பக்கம் உறைந்து நிற்க யாதவுக்கும் அதே நிலைதான். மற்ற அனைவரும் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஒரு சேர நின்றனர். சுபி, நீயா இது? எப்படி இருக்க? இத்தனை நாளா எங்க எல்லாரையும் விட்டு எங்க இருந்த? இது என்னடி முகமெல்லாம் மாறி? ஐயோ, என்ன நடந்துச்சு உனக்கு? மித்ராவுக்கு வார்த்தைகளே வரவில்லை. தங்கையை இத்தனை வருடம் கழித்து பார்த்த மகிழ்ச்சியிலும் அவள் முகம் மாறி இருப்பதை தாங்க முடியாத துக்கத்திலும், எல்லாம் விதிக்கா. இத்தனை வருஷமா உங்க எல்லாரையும் மறந்துட்டு வாழணும்னு விதி. இப்ப வந்த நினைவுகள் அப்பவே எனக்கு வந்திருந்தா ஒரு நிமிஷம் கூட காத்திருக்காம உங்க எல்லாரையும் தேடி ஓடோடி வந்திருப்பேன். ஆனா கடவுள் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நான் இல்லைன்னா என் இடத்துல இருந்து நான் பெத்த பிள்ளைய பார்த்துக்க நீ இருந்த. ஆனா என் பையன் விஷாலுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்கக்கா என்று அழுக ஆதரவாக அவள் முதுகை வருடி கொடுத்த மித்ராவுக்கும் அழுகை நிற்கவே இல்லை. அழாத சுபி, நீ சொன்ன மாதிரி எல்லாம் கடவுள் சித்தம்தான். எது எது எப்பப்போ நடக்கணுமோ அது அப்பப்பதான் நடக்கும். எது எப்படியோ இத்தனை நாளும் இறந்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தவ திரும்ப உயிரோடு வந்ததே போதும். இதுக்கப்புறம் இருக்க வாழ்க்கையாவது நிம்மதியா சந்தோஷமா எல்லாரும் ஒன்னா வாழ்ந்தா போதும்.
அக்கா தங்கை இருவரும் மாறி மாறி ஆறுதல் கோரியபடியே கண்ணீர் விடுவதில் சுற்றம் மறந்து போயிருக்க ஆத்வி அனைவருக்கும் புரியும்படி சுபியின் கடந்த கால வாழ்க்கையை பாதையை சொல்லி முடிக்க கணவனின் நெஞ்சம்தான் கனத்து போனது. சுபி என்ற விக்ரமின் அழைப்பில் இதயம் நடுங்க கணவன் புறம் திரும்பியவள் வா என கைவரித்து கண்ணீர் அரும்பன் நின்றவனிடம் மாமா அழுகையோடு ஓடி சென்று அணைத்து கொண்டவளை தானும் அணைத்து உச்சியில் முத்தமிட்டு கண்ணீர் விட்டவன் முகம் மாறினா என்ன சுபிமா, நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது உன் மனசதே. நான் கண் முழிச்சதுல இருந்து நீ எங்கேயாவது உயிரோட இருப்பேன்னு மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அது இப்ப நெசமாயிடுச்சு. இத்தனை நாளும் உயிர் பிழைச்சும் நடப்படமா வாழ்ந்துகிட்டு இருந்த எனக்கு பெரிய பலம் வந்துடுச்சு சுபி. இந்த உலகத்துல புருஷன் இல்லாம கூட மன தைரியத்தோட வாழ்ந்து நிறைய சாதிச்ச பெண்கள் இருக்காங்க. ஆனா ஒரு ஆணுக்கு அவன் மனைவி இல்லைனா ஒரு அணுவை இயங்காது சுபி. ஏன்னா அவன் பலம் பலவீனம் எல்லாமே அவன் மனைவி ஒருத்தி மட்டும்தான். உடம்பளவுல ஆண்கள் தைரியமா படைச்ச கடவுள் மனதளவுல தைரியம் இல்லாத கோழையா படைச்சிட்டான். இது எப்படியோ பாதி உயிரா இருந்த எனக்கு நீ திரும்ப வந்து முழுவா உயிராகிட்ட. சுற்றம் மறந்து மனைவியை கட்டி அணைத்து சிறுவன் போல் கதறியவனைக் கண்டு அங்கு இருப்போருக்கும் கண்கள் கலங்கிட தமனது இணைகளை பார்வையால் அழுத்தமாக வருடி கொண்டனர். யாதவிடம் வந்த சுபி தான் 10 மாதம் ஈன்றெடுத்த மகனை ஆசையோடு தொட்டு உணர்ந்து அழுகையோடே புன்னகைத்தவளாக யாதவ் கண்ணா என கட்டிக்கொள்ள அம்மா என தானும் அவன் அன்னையை கட்டிக்கொண்டு வார்த்தைகளின்றி பாசத்தை வெளிப்படுத்தி கொண்டனர். அனைவருமாக ஒன்று கூடி அமர்ந்து மன நிறைவோடு சிரித்து பேச விஷாலையும் அந்நியமாக கருதாமல் தங்கள் வீட்டு பிள்ளை போலவே நடத்தினர். தன்யாவை அருகில் அமர்த்தி கொண்டு திவ்யாவை பற்றி கேட்டவளிடம் 3 மாதம் முடிந்ததும் அவள் புகுந்த வீட்டில் இருந்து வந்து குழந்தையோடு கனடா அழைத்து சென்று விட்டனர் என்றதும் வருத்தமான சுபி அச்சோ கொஞ்சம் முன்னாடி நான் வந்திருக்க கூடாதா, எல்லாரையும் பார்த்துட்டேன், அவ ஒருத்தியை தவிர வருத்தமாக கூறியவளை உற்று நோக்கியபடி அமைதியாக ஆதி அமர்ந்திருக்க யதார்த்தமாக அவன் புறம் திரும்பிய சுபி உடல் நடுங்கி போனவளாக அக்கா என மித்ராவின் கரத்தை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவள் தோளில் முகம் புதைத்துக் கொள்ளவும் திடீரென்ற சுபியின் மாற்றத்தால் அனைவரும் புரியாமல் விழித்தனர். என்னாச்சு சுபி, ஏன் இப்படி கத்துற? அங்க பாருக்கா, மாமா என்ன முறைக்கிறாரு. ஆதியின் புறம் கை நீட்டியதில் மித்ரா மட்டும் இல்லாமல் அனைவரும் கொல்லென சிரித்து விட்டனர். இன்னும் ஆதிக்கு பயந்து சாகிற? அவன் பார்வையே அப்படிதான், பயப்படாத சுபி. விக்ரம் சொல்லவும் லேசாக நிமிர்ந்து ஆதியை பார்க்க அவன் அப்போதும் போல் போஸ் மாறாமல் விரைப்பாக நின்றிருந்தான். அவர்கள் திருமணத்தின் போது ஆதி நிலனை சுட்டதிலிருந்தே ஆதியை கண்டால் தானாக பயம் ஒட்டிக்கொள்ளும். முடிந்தளவுக்கு அவன் கண்ணில் சிக்கவே மாட்டாள். மீறி சிக்கினால் இப்படிதான் டெரர் முகத்தை வைத்தே அவளை பயமுறுத்தி விடுவான். இவள் பயம் கண்டு இப்போதும் போல் அப்போதும் அனைவரும் சிரித்து விடுவர். வயதாகியும் இவர்கள் அளம்பில் குறையவில்லை போலும். அடே, ஏதோ 2 சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னியா, நீ என்ன ஒன்னுதான் ரிலீவ் பண்ண, இன்னொன்னு எங்க? அஜய் தான் ஆத்வி தோலை தட்டி கேட்டான். அட போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. மாமனின் தோல் சட்டையை வெக்கம் கொண்டு கிள்ளி எடுக்க ஐய அட வெக்கம் கெட்டவனே, இந்த அளவுக்கு நீ வெக்கப்படுற அளவுக்கு என்ன தடா பண்ண? சட்டையை பிச்சிடாம கையை எடுத்துட்டு சொல்லு. ஆத்வி கையை தட்டி விட்டான் அஜய். மாம்ஸ், நீங்க மாமாவாக போறீங்க என்றதும் அவனை மேலும் கேளும் உரைத்தவன் அதான் உனக்கும் உன் தொம்பிக்கும் மாமாவாகி நான் படாத பாடுபடுறேனே, இன்னும் வேற யாருக்குடா நான் மாமாவாகணும்? அதோ அந்த விஷு பயலுக்கும் இப்ப மாமாவாகிட்டேன், இது போதாதா என்றான் சலிப்பாக. அட மாமா, ஏன் பிள்ளைக்கு நீங்க மாமாவாக போறீங்கன்னு சொன்னேன் என்றதும் மூளையில் பல் பெரிய அவனை கண்டவன் ஓஹோ சூப்பர்டா ஆத்வி, கலக்கிட்ட போ. உற்சாகமாக அணைத்து விடுக்க வீட்டில் உள்ள அனைவருக்கும் கூடுதல் மகிழ்ச்சியோடு கவியை கொண்டாடி விட்டனர். தாத்தாவாக போகும் மகிழ்ச்சியில் மகனை அணைத்து கொண்ட ஆதி அப்படியே நைஸாக அவனை கார்டன் ஏரியாவுக்கு அழைத்து வந்து சில கணங்கள் வரை அமைதி காத்து கவி திரும்ப வந்துட்டா, இப்ப அப்பாவாக போற, பொறுப்புகள் கூடி போச்சு, இனிமே என்ன செய்ய போற ஆத்வி? தந்தையின் அழுத்தமான கேள்வி எதற்கென்று புரிந்து கொண்ட ஆத்வி என் பொறுப்புகள் கூடினாலும் ஆசையை மறுக்க முடியாதுல்ல டேட். எனக்கு ரேஸ் பிடிக்கும், அதே அளவுக்கு என் குடும்பம், மனைவி, பிறக்க போகிற குழந்தை எல்லாரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குடும்பத்துக்காக என் ஃபேஷனை நான் விடணும்னு அவசியம் இல்லையே டேட். எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்காக நீங்கள் ஏன் டேட்
இவ்வளோ ஒரி பண்ணுறீங்க? அடுத்த மாதம் உத்தரப்பிரதேசத்தில் நடக்க போகிற ரேஸில் நான் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லதானே இவ்வளவு பேச்சும்? தீர்க்கமாக கேட்ட மகனை மௌனமாக கண்ட ஆதி, நீ உருவான நாளில் இருந்து இந்த உலகத்துக்கு நீ வர வரைக்கும் உன் அம்மா என்னென்ன கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கிருப்பா. அவளை பார்த்து ஒவ்வொரு நாளும் எப்படி துடிச்சு இருப்பேன் தெரியுமா நான்? நீ பிறந்ததும் நாங்கள் அனுபவிச்ச கஷ்டமெல்லாம் ஒரு நொடியில் பறந்து போய் உன்னை கையில் தூக்கி கொஞ்சின அந்த நொடி நாங்கள் கொண்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்படி உன்னை பார்த்து பார்த்து வளர்த்து உனக்கு ஒரு சின்ன அடிபட்டாலும் துடிச்சு பெத்துட்டோமேனு கடமைக்கு வளர்க்காம எங்கள் உயிரா நினச்சிதான் இதுவரை உன்னை பார்த்துட்டு இருக்கோம். உனக்கு ஒன்றுனா எங்களால் தாங்கிக்க முடியாது ஆத்வி. அதை உன்னால் இப்போ உணர முடியாது. ஏன்னா இதுதான் உன் வாழ்க்கையோட முதல் கட்ட துவக்கம். நமக்கு உயிரானவங்களுக்கு ஒன்றுனா நம்ம எப்படி துடிச்சு போவோம்னு உனக்கு பிறக்க போகிற என் பேரப்புள்ள உணர்த்தோம்னு நான் நம்புகிறேன். தன்னையே நம்பி காலம் முழுக்க நமக்கு துணையாக வர போகிறவளுக்காக நாம ஒரு படி இறங்கி போகிறதுல குறைஞ்சிட மாட்டோம் ஆத்வி. ஒரு நிமிஷம் சாவு கொடுமை இல்லடா. ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்னாகுமோன்னு பதறி துடிச்சிட்டு இருக்க வாழ்க்கை இருக்கே, அதுதான் கொடுமையிலையும் கொடுமை. நான் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி கொடுமையை நிறைய அனுபவிச்சிட்டேன் ஆத்வி, அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். அவனை பார்த்து அழுத்தமாக சொல்லிவிட்டு செல்ல தந்தையின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் செவியில் ரீங்காரமிட்டு மூளையை குடைய தலையில் கை வைத்தபடி புல் தரையில் அமர்ந்து கொண்டான் குழம்பிய நிலையில். இரவு உணவை முடித்துவிட்டு தமது அறைகளில் தஞ்சம் புகுந்த ஒவ்வொரு ஜோடியும் மனநிறைவோடு தங்களின் இணைகளிடம் மனம் விட்டு பேசி மகிழ்ந்து போயினர். இத்தனை நாளும் இல்லாம இப்ப என்ன மேடம் முகம் பளிச்சுன்னு பிரகாசிக்குது? ஸ்வாதியின் அருகில் இடித்தபடி அமர்ந்தான் யாதவ். பின்ன பிரகாசிக்காதா? நான் பெரியவா ஆக போறேன், நீங்க சித்தப்பா ஆக போறீங்க. அதான் கையை ஓடல காலு ஓடல. குதுகலித்த மனைவியை மேலும் நெருங்கி அமர்ந்து அவள் இடை வளைத்து தன்னோடு இழுத்து கொண்டவன், எனக்கும் சந்தோஷம்தான் ஸ்வாதிமா. அதென்ன நீ மட்டும் பெரியம்மா என்றான் யோசனையாக. அதில் புன்னகைத்தவள், கவியை விட நான் ஒரு வயசு பெரியவளாக்கும். அப்போ பெரியம்மா தானே வரும். இது கூட தெரியலையா உங்களுக்கு? கலக்கென்று சிரித்தவளை பொய்யாக முறைத்த யாதவ், என்கிட்ட உன் வயசை சொல்லியடி லவ் பண்ண, இப்போ வந்து தெரியலனா நான் என்ன பண்ணுறதான்? இதில் ஹஹஹான்னு சிரிப்பு வேற. அவள் கண்ணும் இடிக்க, ஏன் நான் உங்கள் ஆஃபீஸில் சேரும்போது என் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து தானே ஜாயின் பண்ணேன், அதில் பர்த் டேட்டு பார்த்துக்கு இருக்கலாமே என்றால் வலிக்காத கன்னத்தை தேய்த்தபடி. அப்போ இருந்த சுச்சுவேஷனில் அந்த ஞாபகம் எல்லாம் வரல ஸ்வாதிமா. இப்போ அதுவடி முக்கியம். நமக்கு நிறைய வேலை இருக்குது. சீக்கிரம் என் அண்ணனை பெரியப்பாவாக்கி நானும் அவன் முன்னாடி மீசியை முறுக்கி விட்டு கெத்தா நிற்கணும். வா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. படப்படுத்தவனை கண்டு பிளந்த மனைவி வாயை அத்தனை அவசரமாக பற்றியதோடு அவளை அள்ளி எடுத்து கொண்டாட கணவனுக்கு வளைந்து போனவளோ மேலும் சிரித்து சினுங்கி அவனுள் அடங்கி போனாள். மாமா நான் ரெடி, போலாமா? பட்டு சேலையில் தலை நிறைய மல்லிகையோடு வந்து நின்ற மனைவியை கண்கொட்டாமல் கணவனை கவியும் ரசித்து நின்றாளே. பட்டு வேஷ்டி சட்டையில் நெற்றியில் சிறு கீற்றாக சந்தனமிட்டு கழுத்தை ஒட்டிய தங்கச் சங்கிலி பளபளக்க ஃபோன் பேசிக்கொண்டு இருந்தவனின் அழகில் சொக்கி, ஓய் என்னடி புதுசா பார்க்குற மாதிரி அப்படி பார்க்குற? சிறு மேடாக வெளித்தெரிந்த வயிற்றின் மீது கை வைத்திருந்த அவள் கரத்தை பிடித்து தன்னோடு நிறுத்தி கொள்ள, புதுசா தெரிஞ்சா புதுசாதான் பார்ப்பாங்க, விட்டால் அவனை விழுங்கி விடுவாள் போலும். ஓஹோ, நீ கூட தான் இன்னைக்கு புதுசா இருக்க, நானும் பார்க்கட்டுமா? திருட்டு கள்ளன் அவளை மேலோட்டமாகவா பார்க்க கேட்டான். அர்த்தம் புரிந்த பாவையோ சி என அவன் நெஞ்சில் அடித்து, கோவிலுக்கு போகும்போது என்ன வார்த்தை பேசுறீங்க? பிறந்த நாள் அதுவுமா வாங்கி கட்டிக்காம சீக்கிரமா வாங்க, சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் என்றாள் முறைப்பாக. கண்டிப்பா போயாகணுமா பேபி என்றான் கிறங்க வைக்கும் குரலில். பின்ன போக வேண்டாமா? பேசாம இப்படி பண்ணா என்ன? எப்படி? ஃபஸ்ட்டு பிறந்தநாள் பரிசை திகிட்ட எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி ஈவினிங் கோவில் போனால் என்ன என்றவன் கரம் அவள் இடையை தேடி அலை பாய்ந்திட ஒற்றை ஃப்ளீட் வைத்து கட்டிய சேலையை நன்றாக இறுக்கிக் கொண்டாள் கணவன் கைக்கு இடை சிக்காதவாறு. அதெல்லாம் நேற்று ராத்திரியில் இருந்து நிறைய பரிசு கொடுத்தாச்சு. இப்போ ஈவினிங் போகலாம்னு சொல்லுவீங்க, அப்புறம் நைட்டு போகலாம்னு சொல்லுவீங்க. அதுவும் போச்சுன்னா நாளைக்கு காலையில் போகலாம்னு பிட்ட போட்டு என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா கையை காலை அடக்கி வச்சுக்கிட்டு கூட வரல, கண்ட இடத்துல மேயிற கண்ணை நோண்டிடுவேன். வாங்க. கண்களை உருட்டி மிரட்டி விட்டு அவன் அசந்த நேரம் அங்கிருந்து ஓடியவள் பின்னாள், எல்லாம் என் நேரம், தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்றாளே, இவையெல்லாம் ஒரு நல்ல பொண்டாட்டியா?
வாய்விட்டு புலம்பியபடி சென்றான் ஆத்வி. அனைத்து உறவுகளும் ஆத்வியை வாழ்த்தி ஆசிர்வதித்து கணவன் மனைவி இருவரையும் ஒன்றாக வழியனுப்பி வைத்தனர் கோவிலுக்கு. சுவாமியை இருவருமாக தரிசித்துவிட்டு ஷாப்பிங், பீச், பார்க், ஹோட்டல் என்று தங்களின் இனிய நாளை இனிமையாக கொண்டாடிவிட்டு இரவு வீட்டிற்கு வருகையில் மனைவிக்கு தெரியாமல் வாங்கிய அவளுக்கு பிடித்த டைரி மில்க் சில்கை மறைத்து வைத்து கொண்டவனின் எண்ணமெல்லாம் இனிப்பை ருசிக்கும் எறும்பின் சிந்தனைதான். இருவரும் மகிழ்ச்சியில் திளைத்து கரங்கள் கோர்த்து அதில் மாறி மாறி முத்தமிட்டு அடிக்கடி களைத்து போகும் இடமெங்கும் காரை நிறுத்தி இதழ் கவ்வி எச்சிலை ருசித்து கரங்கள் அவள் மென்மையில் மோட்சம் பெற்று வீடு வருவதற்குள் பெண்ணிதழை பஞ்சு மிட்டாயாய் பிச்சு தின்று விட்டான் கல்வன். அத்தியாயம் 72. வீடு வருவதற்குள் அவன் செய்த அளவலில் உறங்கி விழுந்தவளை அழுங்காமல் குலுங்காமல் தனது அறைக்கு தூக்கி வந்த ஆத்விக்கோ வாங்கிய டைரி மில்க் சாக்லேட்டுக்கு வேலையில்லாமல் போனதே என்ற பெரும் கவலை இருந்தாலும் அசதியாக உறங்கும் மனைவியை தொல்லை செய்ய நினைக்காதவனுக்கு அவள் பொன் தேகம் சுற்றி இருந்த பட்டு சேலையின் மீது ஏகபோக பொறாமை கொண்டது மனம். அதிலும் இம்முறை தன் கணவனை பற்றி நன்கு அறிந்தவளாக நல்ல யோசனை செய்து சின்னதாக கூட தேகம் தெரியாதவாறு தன் அத்தையிடம் கூறி சேலையை கட்டியிருந்த விதம் சுத்தமாக பிடிக்கவில்லை அவனுக்கு. நாள் ஒன்றிற்கே கணக்கின்றி தன் மனைவியின் அங்க அழகுகளை கண்டு ரசித்து கண்கள் மோட்சம் பெற்று பளபளத்து போகும். இன்றோ அவன் எதிர்பார்த்த எதுவும் நடக்காமல் போக என்னவோ அவளை ஒன்றுமே செய்யாத அப்பாவி பிள்ளை போல முகம் வாடி போடவன் திருட்டு பயலாக திட்டம் போட்டு வேலையை தொடங்க ஆயத்தமானான் கல்லன். தன் ஆடையை களைத்துவிட்டு ஷார்ட்ஸ் ஒன்றை அணிந்து கொண்ட ஆத்வி மெல்ல மனைவியின் அருகில் அமர்ந்தவனாக குழந்தை முகம் கொண்டவளின் நெற்றியில் முத்தமிட்டு கன்னம் தாவிட உப்பிய கன்னங்கள் ஆனவனின் நாவினில் பனிக்கூழாக கரைந்தது. சிவந்த முன்னணி மூக்கை வலியில்லாமல் கடித்து பிளந்த கீழ் இதழில் தேன் பருகி மேல் இதழினில் லேசாக கடிக்கவும் மனைவி உறக்கத்தில் சிறுங்கியதைக் கண்டு வாயை சற்று கடினப்பட்டு அடக்க முயன்றான். விரைப்பாக போர்த்தி இருந்த பாவையின் சேலையை அகட்டும் விதமாக தோளில் இருந்த பின்னூசியை மெதுவாக எடுத்து மேடிற்ற வயிற்றின் கீழ் சொருகி இருந்த கொசுவத்தை விரல்கள் கொண்டு மெல்ல இழுத்தவன் கரமோ பெண்ணவளின் அடி வயிற்றை வருடி நாபிக்குழியில் வட்டமடித்து பல்லாங்குழி விளையாடி பிள்ளைக்கும் மீசை உரச முத்தமிட்டு கொண்டாடி பலவித சேட்டைகள் நடத்தி சேலைக்கும் நோகாமல் எப்படி அவன் மனைவியின் பனிக்கட்டி தேகத்தில் இருந்து சேலையை பிரித்து வீசினானோ. கழுத்து வரை ஒட்டிய போட் நெக் டிசைன் பிளவுஸ் வேறு பாவையின் அழகை மொத்தமாக மூடி மறைத்து கொள்ள. ச, என்ன ட்ரெஸ் வியர் பண்றா இவ, அதுவும் புருஷன் பொண்டாட்டி போட வேண்டிய ட்ரெஸ்ஸா இது. லோ நெக் ஜாக்கெட்டு எல்லாம் வச்சு எங்க போச்சு, ஆயா காலத்து ஜாக்கெட்டை போட்டுட்டு இருக்கா என்ற சலிப்போடு முதுகுப்புறம் இருந்த ஹூக்கை கலட்டி தனக்கு இடைஞ்சலாக இருந்த அந்த பிளவுஸை தூர வீசி எறிய பிறகுதான் நிம்மதியாக மூச்சை விட முடிந்தது. அவள் இறுக்கமாக அணிந்து இருக்கும் உடை என்னவோ அவன் நெஞ்சை இறுக்கி பிடித்து மூச்சு முட்ட வைப்பது போல் இருந்தது போலும். அப்பப்பா, என்ன டைட்டா ஜாக்கெட் போட்டிருக்கா, எப்படி இருந்தா காலையில இருந்து இதை போட்டுக்கிட்டு என்ற யோசனையோடே மேலும் அவள் அணிந்திருந்த மார்பு கச்சையில் கை வைக்க போக, டேய், அதையும் கலட்டி போட்டு உன் கேடி வேலைய பார்க்க போறியா படவா? உள்ளிருந்து மனசாட்சியின் குரல் சத்தமாக வெளிவந்தது. எப்ப பாரு அதே நினைப்பு, டைட்டா இருக்கே, என் 2 பேபியும் கஷ்டப்படுவாங்களேன்ற அக்கறையில செய்யறது எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? திடமாக பதில் உரைத்தவனுக்கும் அவன் பார்க்கும் திருட்டு பார்வைக்கும் தான் எத்தனை வித்தியாசம். யாரு நீ அக்கறையில செய்யற, அத நான் நம்பணும். போடா டேய், மனசாட்சிக்கே அல்வாவா? உன்னை உன் பொண்டாட்டியே நம்ப மாட்டா, நான் நம்பிடுவேன்னு உன் கனவளையும் நினைக்காத என்ற மனசாட்சியோ அடுத்து அவன் செய்ய போகும் காரியம் உணர்ந்து வெக்கம் கொண்டு அவனுள் அடங்கிவிட்டது. ஏசியின் குளிர் வண்ணக்கிளையின் தேகம் துளைக்க மார்பினில் சுமை கூடி கழுத்தினில் பிடரி மயிர்கள் கூசி வயிற்றினில் இதம் உணர்ந்து உறக்கத்திலே வெக்கம் கொண்டு சிலிர்த்த பாவைக்கோ கணவனின் சித்து விளையாட்டில் உமிழ்நீர் வலியும் இடமெங்கும் குளிர் எடுக்க தொடங்கியது. டேய் கேடி மாமா, என்னடா பண்ற என்ன? தன் கழுத்தை முட்டிய அவன் கேசத்தை கொத்தாக பற்றி இழுத்த வேகத்தில் ஜவ்வாக அவன் வாயில் கரைந்த கூரிய ஜவ்வு மிட்டாய் பறிப்போன நிலையில் ஏமாற்றமாக மனைவியின் முகம் கண்டான். கேடி ராஸ்கல், தூங்கும்போது பார்க்குற வேலையாகியது. சினுங்களாக விழி உருட்டி வெக்கம் கொண்டவளை மோக பார்வையால் தவிக்க விட்டவன், நீ ஏண்டி தூக்கத்துல இருந்து அதுக்குள்ள எழுந்த? உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம தானே நான் வேலையை பார்க்குறேன் என்றவன் கரமோ
பாவையின் செழுமையை வட்டமடித்து ரணம் கொடுக்காத பூவின் முட்களை விரல் கொண்டு வருடியது. மாமா சும்மா இருங்க. மேலும் சினுங்கி அவனை மெத்தையில் சரித்தவள் ஆடை மூடா தேகத்தை தன்னவன் மீது புகுத்தி ஆடவனுக்குள் இதமாக தன்னை மறைத்து கொள்ள, அட அட, பஞ்சு மெத்தையே மெத்து மெத்துன்னு வந்து மேலே விழுதே. ஆஹா, இன்னும் நல்லா அழுத்தி மறைச்சிக்கோ பேபி, குறுமாக கூறி கிறங்கினான் ஆத்வி. ஐயோ சி, எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுக்கு மட்டும் பத்தவே பத்தாதா? ஏன் மாமா, என்ன எழுப்பி இருக்கலாம்ல, அதை விட்டு ஏன் இந்த திருட்டுத்தனம்? அவன் மார்பில் உள்ள ரோமங்களில் விரல் நுழைத்து சுருட்டி ஆடவனின் ஆண்மையை மறைமுகமாக தூண்டியது பாவையின் மென்கரம். என்னதான் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு அவளை ருசிச்சாலும் அவளை அவளுக்கே தெரியாமல் ருசிக்கிறதும் ஒரு தண்ணி ருசி தான் பேபி. அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது. திருட்டு மாங்காயில தான் ருசி அதிகம். உன்னை எத்தனை முறை இப்படி திருட்டுத்தனமாக ருசிச்சு இருப்பேன் தெரியுமா? பா, செம கேக்கா இருக்கும் என்றவனுக்கு உடல் முறுக்கி மனைவியின் மென்மையில் இதழ் கொண்டு புரிஞ்சு எடுக்க தேகம் செழித்த கவி. அடப்பாவி கேடி! வாய் பிளந்தவளின் உதட்டில் விரல் கொண்டு நசுக்கி கசக்கலாக வருடியவன் அவளையும் சூடேற்றி வாங்கி வந்த சாக்லேட்டுக்கு வேலை வந்துவிட்ட மகிழ்ச்சியில் மனைவியின் பளபளக்கும் வெற்று மேனி எங்கும் பிரவுன் நிற சாக்லேட்டை தடவி ஒரு இடம் பாக்கி இல்லாமல் நாவினால் சுவைத்து அவளையும் தன் மேனி எங்கும் சுவைக்க விட்டு சுகத்தில் கண் சொக்கிய கல்லன் மென்மையில் நறுக்கின கடித்து அவளை சுகவலையில் துடிக்க விட்டு இனிப்பு இதழில் கரைந்தவன் அடங்காமல் முறுக்கி நிற்கும் தென்னை கொண்டு பாவையின் கூர்முனையில் இதம் கொடுத்து வருடி கழுத்து வளைவில் கூச வைக்க இதழ் கடித்து போர்வையை இறுக்கி கொண்டவளுக்கு சுகபோதையில் தேகம் தகித்தது. தானாக கரம் உயர்த்தி கணவனை திருப்தி கொள்ள வைக்கும் நோக்கில் வெக்கம் விளக்கிய நங்கை அவன் இடையின் கீழ் சேவை செய்ய, பேபி கொல்றடி. ஆணுடல் கொழுங்க வாய்விட்டை அலறியதில் வெக்கம் பிடுங்கி தன்னவன் முகம் பார்க்க முடியாமல் கூச்சம் கொண்ட பாவை சேவை நிறுத்தம் செய்து முகத்தை மூடிக்கொண்டாள். மனைவி கொடுத்த சுகத்தில் ராஜபோதை கொண்டவன் அவளுக்கு முத்தத்தால் பரிசு வழங்கி இனிப்பான மென்மையில் கரைந்து நாவினால் குளிரூட்டி உள்ளிருக்கும் தனது குழந்தைக்கும் பல நூறு முத்தங்கள் வழங்கிய ஆத்வி தன்னில் உருகி தன்னவளின் பெண்மையை மீண்டும் மீண்டும் களவாடி ஆனந்த கடலில் அலையடிக்க, நடு சாமத்துல சாமந்தி பூவால அசத்துது ஏன் நெஞ்ச உசுப்பது. மனைவி கண்ணை கண்டு பாடி அவள் நெஞ்சில் முட்ட, நல்ல ராத்திரியில் பூத்திருதா பார்த்து ரசிக்குது கட்டில் பாடம் ருசிக்குது. இதழ் கடித்து அவள் நாணம் கொள்ள அவள் நாணம் ரசித்து இதழ் தேன் பருகியவன், இந்த மால மயக்கந்தா அதிகால வரைக்கும் தான். அவன் கழுத்தை கட்டி கொண்டவள், அன்பு கூட்டல் கணக்குதான் சொல்லி காட்டு எனக்குதான். இன்பத்தில் திளைத்தவள் குதூகலமாகி, முதன் முதலா வித விதமா சுகமோ. கண் சொக்கி மயக்கம் கொண்டவனாக, நடு சாமத்துல சாமந்தி போல அசத்துது ஏன் நெஞ்ச புசுப்பது. பல்வேறு இன்பங்கள் பெற்று நெஞ்சமெனும் மஞ்சத்தில் தன்னவளை கிடத்தி மென்மையாக அவள் தலைவருடி நெற்றியில் முத்தமிட்ட ஆத்மி அவள் முகம் முழுக்க இச்சு வைத்து இதழ் முற்றுக்கை இட்டான். இருவருக்குமே மூச்சு முட்டும் அளவிற்கு முத்தத்தில் திளைத்து தங்களின் உச்சம் பெற்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து மூச்சுவாங்க பிரிந்து இருவரும் முகம் பார்க்க அத்தனை களைப்பிலும் இருவரது முகமும் மகிழ்ச்சியில் புதிய மலராக பூத்து கிடந்தது. கவி, நான் இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா? எல்லாம் உன்னால தாண்டி. ஒவ்வொரு நாளும் புது புது சுகத்தை கொடுத்து புதுசா என்னை திணறடிக்கிறடி என்றவனுக்கு மூச்சு வாங்கியது. கணவனின் பேச்சில் பூரித்து போய் நாணம் கொண்ட கவி சிறு சிறு அரும்புகளாக முளைக்கும் தாடி முடியை வருடி, மாமா என்றாள் ஆசையாக. என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவள் குரலில். இப்போ ஏண்டி இந்த கேள்வி? சொல்லுங்க மாமா. உண்மையே சொல்லவா பொய் சொல்லவா? முதல்ல பொய், அப்புறம் உண்மை. பொய்யே சொல்ல போனா உன்னை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நீ தான் என் ஆதி அந்தம் எல்லாமே. பிகாஸ் ஐ டூ லவ் யூ பேபி. அவள் இதழ் கொய்ய வெக்கம் கொண்டு தன் இதழை மீட்டக்கொண்ட கவி, அப்போ உண்மை?
என்றாள் அவன் தேகத்தில் விரல் கோலமிட்டு. உண்மை சொல்ல போனா உன்னை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காதுரி. ஐ ஹேட் யூ வெரி 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 மச் என்ற ஆத்வி அவள் முகம் சுணங்குவாள் என்று பார்த்தாள். அப்போதும் நாணம் குறையாமல் சிரித்து மயக்கி, ஏன் ஏன் என்ன பிடிக்காது என்றாள் கிசுகிசுப்பாக. ஏன் பிடிக்காதுனா என்னடி அர்த்தம்? உன்னை எனக்கு பிடிக்காது, இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே உன்னை எனக்கு பிடிக்காது என்றவன் முகம் உர்ரென ஆகிவிட்டது. அதான் ஏன்னு கேட்குறேன், ஒழுங்க சொல்லுங்க. அப்படி என்ன பிடிக்காத அளவுக்கு நான் என்ன பண்ண? கணவன் முகத்தை தன்புறம் திருப்ப அவள் கரத்தை தட்டிவிட்டு படுக்கையில் இருந்து எழுந்தவன் நேராக சென்று கபோர்டை திறப்பதை போர்வையை தன் மீது பொருத்தியபடி யோசனையாக கண்டாள் கவி. சிறு அட்டைப்பெட்டி ஒன்றை எடுத்து வந்து மெத்தையில் வைத்து பிரிக்கவும் அதில் இருந்த உடைந்த பொருட்களை கண்டு புரியாமல் விழித்த கவி, என்ன மாமா இதெல்லாம்? குப்பையை பேக் பண்ணி வச்சிருக்கீங்க என்றவளை வெறியாக முறைத்த ஆத்வி, இது ஒன்றும் குப்பை இல்லடி, நான் முதலா உருவாக்கின டாய் பைக். இதை நீயும் அந்த யாதவ பையனும் சேர்ந்து விளையாடுறன்ற பேரில் மாடியிலிருந்து தூக்கி போட்டு உடைச்சு என் மனசையும் சேர்த்தே உடைச்சிட்டீங்கடி. அதுலேருந்து தான் உன்னை மட்டும் இல்லை, அந்த யாதவ பையனையும் எனக்கு பிடிக்காம போச்சு. அதிலும் நீ என்ன மாமான்னு கூப்பிடுறேன்னு வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லி விருப்பி ஏற்றிடுவ. ஏதோ இப்போ கொஞ்சம் அழகா ஆசையாக ஒரு வித செழிப்போட கூப்பிடும்போது தானா பிடிச்சு அந்த வார்த்தை எனக்கு போதையை கொடுக்குது. ஆத்வி சீரியஸாக சொல்லிக் கொண்டிருக்க ஆரம்பத்தில் சுவாரஸ்யமாக கேட்க தொடங்கிய கவி வந்த சிரிப்பை அடக்க முடியாமல் குப்பென்னு சிரித்தவளைக் கண்டு கோபம்தான் வந்தது அவனுக்கு. ஆசை ஆசையாக பார்த்து பார்த்து உருவாக்கிய பொம்மை பைக்கை சிறுவயதில் விளையாடுகிறேன் என்ற பெயரில் ஆத்வி இல்லாத போது அவன் அறையில் நுழைந்து அதை எடுத்து விளையாடி உடைத்து விட்டனர் இருவரும். அதிலிருந்தே அவர்களை துளியும் பிடிக்காது அவனுக்கு. எந்நேரமும் இருவரையும் முறைத்தும் சான்ஸ் கிடைக்கும் போது நன்றாக அடித்து கொட்டி கொண்டும் இருப்பான். இப்போது அந்த பிளாஷ்பேக்கை சொல்லவும் தன்னவனின் சிறுபிள்ளைத்தனமான கோபம் கண்டு சிரிப்புதான் வந்தது அவளுக்கு. அச்சோ மாமா, உங்களோட இந்த சின்ன பிள்ளைத்தனமான கோபத்தை பார்த்து எனக்கு அப்படியே உங்களை கடிச்சு திங்கணும் போல இருக்கு. இப்படி ஒரு பின்பக்கத்துக்காக தான் நீங்க என் மேல முன்னெல்லாம் கோபமா இருந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை பார்த்து கொஞ்சம் கூட பயந்திருக்கவே மாட்டேன். அதுக்கு பதிலா கோபமா பார்க்குற இந்த ஷார்ப் ஐஸுக்கு இப்படி மாறி மாறி முத்தம் கொடுத்து கொஞ்சிய கோபத்தை தனிச்சிருப்பேனே. சொன்னதோடு நிறுத்தாமல் மாறி மாறி அவன் கண்களில் முத்தமிட தன்னை மீறியும் விரிந்த இதழ் புன்னகையோடு தன்னவள் தரும் இச்சைகளை இன்பமாக பெற்றுக்கொண்ட ஆத்வி அவள் கண்ணம் பற்றி கண்ணம் தேய்த்தவனாக, அப்போ பிடிக்கலன்னு சொன்னா கிறிஸ்து கிடைக்குமா பேபி? கண்கள் குளிர்ச்சி பெற்று பளிச்சென்று மின்னியது தன்னவளின் குளிர்ச்சியான முத்தத்தில். கிடைக்குமே. ஏன்னா உங்க பாணியில பிடிக்கலன்னு சொன்னதா நிறைய பிடிச்சிருக்குன்னு அர்த்தமாச்சே. அது கூட தெரியாம பழி வாங்குறாராம். நீங்க தான் ஆன்டி ஹீரோன்னு வெளியே சொல்லிடாதீங்க, இம்மானு தான் காத்துல போகும். தலையில் அடித்து கொண்டவளை முறைக்க முயன்று தோற்றவன், ஏண்டி என்னை இப்படி அநியாயத்துக்கு டேமேஜ் பண்ற? நானும் ஆன்டி ஹீரோ தாண்டி. பச்சை பிள்ளையாக சொன்ன அழகனை அள்ளி அணைத்து கொண்டாடி தீர்த்த அவன் மனைவியும், நம்புற ஏன்னா ஒவ்வொரு அடியும் இடியா இறங்கும் போதும் கோவத்துல இந்த முகம் சிவக்கும் போதும் பார்க்கவே எனக்கு கால் கையெல்லாம் நடுங்கி போகுமே. கன்னத்தில் கை வைத்து பாவமாக சொல்லவும் தன்னை மீறி சிரித்தவனை ரசித்து பார்த்தாள் அவன் மனையாள். மகிழ்ச்சியாக நாட்கள் செல்ல உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் ரைடுக்கு பரபரப்பாக கிளம்பிக் கொண்டிருந்த கணவனை கண்கலங்கிய நிலையில் பார்த்திருந்த மனைவியை காண கஷ்டமாக இருந்தாலும் தன் ஆசையை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை அவன். என்ன விடவும் பிறக்க போற நம்ம குழந்தைய விடவும் அவ்வளோ முக்கியமா மாமா இந்த ரைடு உங்களுக்கு? பல நாள் ஆதங்கம் கண்ணீரோடு வெளிவந்தது. ஏய், இப்போ எதுக்கடி குழந்தைய வச்சு எமோஷனலாக பேசுகிற? நான் எப்போ சொன்னேன் எனக்கு நீயும் நம்ம குழந்தையும் முக்கியம் இல்லைன்னு? அதே நேரம் ரைடும் எனக்கு முக்கியம்தான். உன்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீ தலையிடாம இரு, அதுதான் உனக்கும் நல்லது. இல்லை திரும்ப அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ண நினச்ச பழைய ஆத்மியை தான் நீ பார்க்க வேண்டி வரும். சற்று கடுமை கூட்டி மனைவியிடம் கர்ஜித்த ஆத்வி தன் வேலையில் முனைப்பாக இருந்தான். அவள் புறம் திரும்பியும் பாராமல். ஒரு வார கால பயணம் மேற்கொள்ள எப்போதும் போல் மனைவி மற்றும் தந்தையை தவிக்க விட்டவன் பைக்கை உத்தரப்பிரதேசத்திற்கு பார்சல் செய்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு சீறி பாய்ந்த ஆத்வியின் மனமோ மனைவியிடம் சிக்கி தவித்து அவள் அழுத முகம் நினைவில் வந்து இதயம் ரணப்பட்டு போனது. தனிமையில் அழுது கரைந்த மருமகளை காண வந்த ஆதி மென்மையாக அவள் தலை வருடிட ஆறுதலாக அவன் நெஞ்சில் சாய்ந்து அழுத கவி, ரெய்டு விஷயத்துல என்னை பேசவே கூடாதுன்னு ஒரே முடிவா சொல்லிட்டு போயிட்டாரு மாமா. எனக்கு பயமா இருக்கு.
கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை விட தெரியாத எதிரிங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் என்ன ஆவேன்னு அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை மாமா. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இந்த விளையாட்டுல அப்படி என்ன இருக்குன்னு என்னை இப்படி தவிக்க விட்டு போயிருக்காரு. தேம்பிய கவிக்கு என்ன ஆறுதல் சொல்வதென்று புரியாமல் மௌனம் காத்த ஆதி, இந்த ஒரு விஷயத்தால மட்டும்தான் நானும் ஒன்று செய்ய முடியாத நிலைமையில தவிச்சுக்கிட்டு இருக்கேன் கவி. எந்த அளவுக்கு ஆத்வி பாசத்தை காட்டுவானோ அதே அளவுக்கு அவன் பிடிவாதத்தையும் விட்டு கொடுக்க மாட்டான். எப்படி போனானோ அதே மாதிரி திரும்ப வருவான். நீ அவனை நினைச்சு கவலைப்படாம இரு. அந்த ராஸ்கல் வந்ததும் திரும்பவும் உனக்காக நான் அவன் கிட்ட பேசுறேன். இங்கு ஆதி கவிக்கு தைரியம் சொல்லிக்கொண்டு இருக்க, அங்கு அவன் மகன் நெஞ்சை பதற வைக்கும் மோட்டோகிராஸ் ஸ்டென்ஸ் சாகசம் புரிந்து பைக்கை பறக்கவிட்டு கொண்டிருந்தான். நெருக்கமாக பல மோட்டார் வாகனங்கள் ஆத்வியை சுற்றி வளைத்து என உருமி அவனை மொத்தமாக நசுக்கி தூக்குவதில் முனைப்பாக வருவதையெல்லாம் ஹெல்மெட்டின் வழியே கூரிய விழிகளால் கண்டு பைக்கை வளைத்து ஒவ்வொரு வாகனத்தையும் தரையில் சிதறவிட்டவன் ஒற்றை மோட்டார் வாகனம் மட்டும் ஆத்விக்கு போக்கு காட்டி அதனை வெறிக்கொண்டு இடித்து மோதியதில் வானை தொடும் தூரம் வரை பைக்கும் அவனும் தனித்தனியாக பறந்து மீண்டும் காற்றில் பல்ட்டி அடித்து கீழே தரையில் விழுந்து சுக்கலாக மாறப்போன பைக்கை காப்பாற்றி கம்பீரமான ராஜா குதிரையில் பறந்து சவாரி செய்வதைப் போல காற்றில் புயல் வேகத்தில் சீறி வட்டமடித்து ஒற்றைக்கால் ஊனி பைக்கை நிறுத்தி ஹெல்மெட்டை கழட்டி தலையை செலுப்பி முடியை கோதிவிட்ட ஸ்டைலே தனி அழகுதான். அவனை பின்தொடர்ந்து வந்தவனும் பலத்த சத்தத்தோடு பைக்கை உருமி புகைவிட்டு நிறுத்தியவன் தானும் ஹெல்மெட்டை கழட்டி ஆத்மியை கண்டவனது பார்வையில் அவனை கொன்றே ஆக வேண்டும் என்ற வெறி அப்பட்டமாக தெரிந்தது. அவனை யாரென அறியாத ஆத்வி குழப்ப ரேகையில் புருவம் உயர்த்தி பார்க்க, அடே, உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டா. என் அக்கா காதலிச்சவனை உன் அப்பங்காரன் கொன்னா, நீ அவன் பிள்ளைய அநியாயமா கொன்னுட்டியேடா. கத்தியபடியே வெறி பொங்க தடதடவென ஓடி வந்து ஆத்வியின் கழுத்தை பிடித்ததில் இருவருமாக அந்தரத்தில் பறக்க அவன் கையை பிடித்து ஒரு நொடி தடுமாறி ஆத்வி உடனே சுதாரித்து ஷூ காலை அழுத்தமாக தரையில் பதித்து விழாமல் நின்றவன் அவன் கையை தட்டிவிட்டு அவன் கழுத்தை மின்னல் வேகத்தில் ஓங்கி பிடித்திருந்தான். யாருடா நீ? புதுசா வந்து புது புது கதையை சொல்லி உளறிட்டு இருக்க? பற்களை கடித்து அவன் கழுத்தை இறுக்கினான் ஆத்வி. நான் ஒன்று புதுசா உளறல ஆத்வி. தீபக் மகேந்திரன் ஞாபகம் இருக்கா? என்றதும் ஆத்வியின் முகம் சுருங்க அவனை பார்த்தவன் கரம் சற்றே இலகியது. அவனை அநியாயமா கொன்னிட்டியேடா. அவனோட மாமாடானா? அவனுக்காக தான் நானும் என் அக்காவும் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா நீ அவனை என்ன பண்ண? என்று அவன் ஆவேசமாக சிலிப்பி கொண்டு கத்த, நிதானமாக அவனை கண்ட ஆத்வி, நியாயமா பார்த்தா அவனை இந்த அளவுக்கு பழிவரியோட வளர்த்த உன்னையும் உன் அக்காளையும் தான் முதல்ல கொண்டு இருக்கணும். ஆனா என்ன பண்ண? பலியாடு தானா வந்து சிக்கிருச்சு. ஏற்கனவே என் பாதி குடும்பத்தை தலைமொழிகிட்டு உட்காந்துருக்கேன். உன் சொக்காம் அவன் மீது இருக்க என் குடும்பத்தை கொள்ள வரும்போது கை தட்டி தலை குனிஞ்சு நின்று பார்த்து பத்திரமா என் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் துடிக்க கொன்னுட்டு என்னையும் சேர்த்து கொன்னுட்டு போற ராசான்னு வழி விட்டு ஒதுங்கி நிப்பன்னு நினைச்சியா? கண்கள் சிவக்க கர்ஜனை செய்தவனுக்கு இன்னும் கூட தீபக்கை கொன்ற வெறி அடங்கவில்லை போலும். கவி வீட்டை விட்டு சென்றதில் இருந்து எந்த வேளையிலும் கவனம் செலுத்த முடியாமல் உடலும் உள்ளமும் சோர்ந்து போன ஆத்வி அன்னை மடி தேடி ஓடி வந்தவனை ஆதரவாக அரவணைத்துக் கொண்ட மித்ராக்கும் மகனின் நிலை கண்டு வருத்தமாகி போனது. ஆதி விக்ரம் இருவருக்கும் கூட சோர்ந்து வாடி கிடந்த அவன் முகம் கண்டு வருத்தமாகி போயிட, எங்க நம்ம பையனை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவியும் எங்க போனா என்ன ஆனாலும் ஒரு தகவலும் கிடைக்கல. யாரு கண்டு பட்டுச்சோ நல்லா இருந்த பசங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சோதனை வந்து அவங்க வாழ்க்கைய கழிக்குது. பேசாம நம்ம குடும்பமா சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா என்ன? யாதவ் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்த போது அத்தனை வருஷம் கோமால இருந்த மாமா கூட கண்ணு வெடிச்சிட்டாரே. இப்ப திரும்ப போயிட்டு வரும்போது கவி திரும்பி வந்துடுவான்னு தோணுது. போயிட்டு வருவோமா? மித்ராவின் கண்ணீர் கண்டு அவளது திருப்திக்காக ஒத்துக்கொண்டான் ஆதி. வேலையாட்களிடம் சுவாமிக்கு அலங்கரிக்க பூக்கள் கொண்டு வர கூறியிருக்க பூக்குடையில் பூவோடு பூவாக மறைத்து வைத்து கொடுத்து சென்றதோ உயிரையும் உடலையும் தடம் தெரியாமல் சிதறடிக்கும் டைம் பாம்.